யான் நீயே 31. பாண்டியன் அமிர்தனின் விருப்பம். லிங்கமும் சம்மதித்து விட்டான் என்று மருதனிடம் அங்கை லிங்கம் திருமணம் பற்றி பேசிட உடனடியாக சம்மதம் வழங்கினார் மருதன். அவருக்கு தன் கண்முன்னேயே 2 மகள்களும் காலத்திற்கும் இருப்பார்கள் என்பதில் அத்தனை மகிழ்வு. சின்ன குட்டி நாளைக்கு வருதுன்னு அமிர்தம் சொன்னா, புள்ள வந்ததும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் மாமா என்றார் பாண்டியன். நம்ம லிங்குவ கட்டிக்கிட மாட்டேன்னு சொல்ல என்ன காரணம் இருக்க போகுது பாண்டியா என்ற மருதனுக்கு அங்கை ஒப்புக்கொள்வாள் என்கிற எண்ணம். அதில்ல மாமா, இந்த காலத்து பசங்க மனசுல என்ன இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியல. நாம ஒண்ணு நினைக்க அதுங்க நினைப்பு வேற என்ன இருக்கு என்று மீனாள் வீரனின் காதல் அறிந்திடாது மீனாளுக்கும் கௌதமுக்கும் ஏற்பாடு செய்ததை மனதில் வைத்து கூறினார் பாண்டியன். சரிடே, புள்ள வந்ததும் கேட்டுப்படுவோம் என்றார் மருதன். நீ என்ன சொல்ற மாப்ள? பிரேமிடம் கேட்க, நான் சொல்ல என்ன இருக்கு மாமா, சம்மதந்தே என்றார். எங்க எல்லாருக்கும் விருப்பந்த என்ன, நீங்க அடுத்து என்னன்னு பாருங்க என்றார் மகா. பாண்டியன் அப்போதே வீரனுக்கு அழைத்து அனுவரையின் சம்மதத்தையும் தெரிவித்தார். என்று சொல்லிய வீரனுக்கு அங்கே நினைத்த ஒரு அனுமானம் இருந்தது. அவள் கண்டிப்பாக மறுப்பாள் என்று. வீரனுக்கு காரணம் தெரிய வேண்டும். அனைவரும் வேண்டாம் என்று 1000 எடுத்து சொல்லிய போது லிங்கம் வேண்டும் என்று அதீத அடமாக இருந்தவள் இப்போது விலகி இருக்க வலுவான காரணம் இருக்கும் என்று வீரன் நம்பினான். நிச்சயம் காதல் வேண்டாம் என்று அவள் தள்ளி நிற்கவில்லை. லிங்கத்தின் நலனிற்காக வேண்டாம் என்று ஒதுங்குகிறாள் என்பது வீரனின் கணிப்பு. எதுவாக இருந்தாலும் வீரனிடம் பகிர்ந்து கொள்ளும் அங்கை லிங்கத்தின் பேச்சினை எடுத்தாலே விலகலை காண்பித்தாள். அதனால் வீரனுமே 7 மாதங்களாக அங்கையின் படிப்பு முடியட்டும் என்று அமைதியாக இருந்து இப்போது துவங்கிவிட்டார். அடுத்த நாள் அங்கையை அழைக்க பிரேம் ஹோட்டலில் இருந்து பேருந்து நிலையம் செல்ல கிளம்பிட அவனை தடுத்து லிங்கம் சென்றார். எப்போது ஊருக்கு வருவதாக இருந்தாலும் அங்கை லிங்கத்திற்கு தான் அழைத்து தன்னுடைய வருகையை தெரிவிப்பாள். அது கடந்து சென்ற பல மாதங்களாக மாறியிருந்தது. பேருந்திலிருந்து இறங்கிய அங்கை லிங்கத்தை எதிர்பார்க்கவில்லை. அவளின் முகமே அதனை காட்டிக் கொடுத்தது. வண்டியில் ஏறாது அவள் நின்றிருக்க பிரேக்கினை அழுத்திக் கொண்டு வண்டியை முடுக்கிவிட்டபடி இருந்தான் லிங்கம். அவனது புஜம் புடைத்து கிளம்பியதில் அவனின் கோபம் தெரிந்தது. வேறு வழியின்றி அங்கை அவனது பின்னால் ஒரு பக்கமாக அமர்ந்திட தலையை திருப்பி பார்த்தவன் என்னவென்று உணர்வை காட்டாது சிரித்து கொண்டான். முன்பென்றால் 2 பக்கமும் காலிட்டு மொத்தமாக அவனுள் ஒட்டி கொண்டு அமர்ந்திருப்பாள். யாரும் பார்த்தால் தவறாக நினைப்பார்கள் என்று அவன்தான் விலகி அமர்வான். இருவரிடமும் அமைதி. முக்கிய சாலையிலிருந்து அவர்கள் ஊருக்கு செல்லும் கிளை சாலையில் பயணிக்க துவங்கியதும் சிறிது தூரத்தில் யாருமற்ற பகுதியில் வண்டியை நிறுத்தியிருந்தான். இறங்க. மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவன் சொல்லியதில் இறங்கி நின்றவள் அவனின் முகம் பாராது தரை பார்த்து நின்றாள். வேற யாரும் உன் மனசுல இருக்காங்களா? லிங்கம் அப்படி கேட்பான் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். வெளுக்கென அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் கன்னத்தில் கோடன நீர் இறங்கியது. அவளுக்கு வலிக்கும் என்று தெரிந்தே கேட்டான். அப்போதாவது என்ன காரணம் என்று சொல்வாள் என்று. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, உன் முடிவு என்ன? வண்டியில் அமர்ந்தபடி அவளின் முகம் பாராது தனக்கு முன் நீண்டு காணப்பட்ட கரிய சாலையின் தூர புள்ளியை வெறித்தவனாக கேட்டிருந்தார். அங்க எதுவும் சொல்லாது அவனையே பார்த்திருக்க, உனக்கு வேணாம்னாக்கா எனக்கும் வேணாம். நீ வேணும்னு நான் தான் முடிவு பண்ண, அது போல வேணாம் இன்னும் நான் தான் முடிவு பண்ணணும். நீ சொல்றத வச்சு நான் அதை முடிவு பண்ணிக்கிறேன் என்றாள். அவளிடம் மௌனம், நீண்ட ஆழ்ந்த மௌனம். திரும்பி அவளின் முகத்தை தலை சாய்த்து பாய்த்தவன், நான் வேணும்னு அத்தனை அடமா என் பின்னால சுத்திய அங்க நீ இல்ல. ஓ அமைதி எனக்கு வேண்டிய பதில கொடுத்துருச்சு என்றவன் வண்டியை இயக்கிட ஏறி அமர்ந்தான். கண்ணம் வழியும் கண்ணீரை அவள் துடைப்பது கண்ணாடி வழி பார்த்தவன், எதுக்கு இம்புட்டு வேம்பு, என்னத்துக்கு மறைச்சு வச்சு மறுகணும்? அவளை மனதில் கடித்து கொண்டான். என்ன வேணாம்னு சொல்ல போறியா மாமா? உனக்கு நான் வேணாமாட்டிக்கு? மனதின் வழி கண்ணீரை அருவியாக கொட்டிக்கொண்டே இருந்தது. நீயா நான் வேணும்னு வருவடி? லிங்கத்திற்கு அப்படி என்ன வீம்பென்று கடியாக வந்தது. நேராக மருதனின் இல்லம் சென்று இறக்கிவிட்டவன் மருதன் வெளிவாயிலேயே நின்றிருக்கவும், எனக்கு அங்கைய கட்டிக்கிட விருப்பம் விளையாட்டுக்கு மாமா, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க என்று அங்கையின் முன்பே கூறிவிட்டார். கத்தி அழுத்துடித்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாது கேவலோடு வீட்டிற்குள் ஓடிவிட்டாள் அங்கை. அழுது கொண்டே செல்லும் மகளின் மனம் புரியாது. நேற்று விருப்பம் என்று சொல்லியவன் என்று வேண்டாம் என்று சொல்வதன் காரணம் விளக்காது மருதன் குழம்பி நின்றார். லிங்கு, எல்லாம் காரணமாதே மாமா, எனக்கு பொண்டாட்டினா அது அங்க மட்டும்தான் என்றவன் சென்று விட்டான். மருதன் தான் மேலும் குழம்பி தவித்தார். நேராக அங்கையின் அறைக்கு செல்ல கட்டிலில் கவிழ்ந்து படுத்து அழுது கொண்டிருந்தாள்.
சின்ன குட்டி என்று மருதன் அருகில் சென்றதும் கண்களை துடைத்துக் கொண்டு வேகமாக எழுந்து அமர்ந்தவள், மாமாக்கு நான் வேணா மாட்டிக்க ஐயா, மாமா நல்லா இருக்கணும், நான் வேணா என்றவள் அடுத்த நொடியே, மாமா இல்லாம என்னால இருக்க முடியுமா தெரியலையே என்று அவர் மீதே சாய்ந்து கதறி துடித்தாள். சத்தம் கேட்டு நாச்சியும் மகாவும் என்னவென்று பதறி வர, மாமா வேணும்பா, ஆனா முடியாதே என்றால் கைகளை விரித்து. நீ ஆசைப்படும் போது எப்படி முடியாம போவோம்? மகாதான் அதட்டலோடு வினவினார். மாமா நல்லா இருக்கணும், அவருக்கு நான் வேணா என்று தலையசைத்தவள், மாமாவுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுங்க என்றாள். மறுநொடி, மாமா ஏன் மாமா, எனக்கு வேணும் என்றாள். மகளின் தவிப்பு முழுக்க அவள் லிங்கத்தை எந்த அளவிற்கு நேசிக்கிறாள் என்பதை காட்டிட விரும்பியும் மறுப்பதற்கான காரணம் அறியாது மருதன் மகா செய்வதறியாது நின்றிருந்தனர். சின்ன குட்டி என்று அருகில் சென்ற நாச்சி தன் இடுப்பில் இருந்த நித்திரனை மகாவின் கைகளில் கொடுத்து, பால் போட்டு தூங்க வைங்க என்று மகாவை அனுப்பி வைத்தாள். மருதனும் நாச்சி பேசட்டும் என்று வெளியேறினார். மதினி நாச்சியை கட்டி கொண்ட அங்கைக்கு லிங்கம் தன்னை வேண்டாமென சொல்லிய வார்த்தைகளை காதுக்குள் ரீங்காரமிட துடித்து துடித்து அழுகையில் கரைந்தாள். அவள் அழுது முடியட்டும் என்று முதுகினை தட்டி கொடுத்தவளாக நாச்சி அமர்ந்திருக்க அங்கையின் அழுகை விசும்பிளாக தேய்ந்து மறைந்தது. அங்கையை தன்னிலிருந்து பிரித்த நாச்சி தண்ணீர் எடுத்து கொடுத்தாள். அங்கை வேண்டாம் என்றிட, சரி என்ற நாச்சி, உன் பிரச்சனை என்ன என்று ஆதூரமாக கேட்டிருந்தாள். நான் தான் பட்டென்று பதில் சொல்லியிருந்தாள் அங்கை. நீ லிங்க அண்ணவை விரும்புறியா? மெல்லிய ஒளியில் தேய்ந்து வெளிவந்தது குரல். பிறவு ஏன் கல்யாணம் வேணாம்? வேணாம், காரணம் வேணுமே, தெரிஞ்சாத்தானே அடுத்து என்னன்னு ரோசிக்க முடியும். அன்னைக்கு வயசாகுது, உன்னை மனசுல வச்சுட்டே அன்னை 2 வருஷமா கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னு தெரியும் தானே உனக்கு என கேட்டால் நாச்சு. நான் என்ன பண்ணட்டும் மதனி, மாமா என் உசுறு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது என்று பிடிவாதமாக மறுத்தவளின் தலையில் ஓங்கி கொட்ட வேண்டும் போல வந்தது நாச்சுக்கு. நீ சொல்றது புரியல சின்ன குட்டி, எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் இல்லை மதனி. அன்னை வேணாம்னு தானே சொல்லுச்சு, கேட்காம எல்லாம் செஞ்சு போட்டு நீ இல்லைன்னா அண்ணன் இல்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து போட்டு இப்ப மறுக்கிறது நியாயம் இல்ல அங்கை என்றாள் நாச்சு. வேண்டாம் என்று தடுத்தாலும் நாச்சிக்கு கோபம் வந்திருந்தது. இப்ப மாவும் என்னைய வேணான்னு சொல்லி போச்சு, சிறுமியாக உதடு சொல்லித்து அழுதாள் அங்கை. சரி, அண்ணன் திரும்ப சரின்னு சொல்லிட்டாக்கா உனக்கு ஓகேவா? வேகமாக மறுத்திருந்தாள் அங்கை. இப்ப என்ன, உன்னால அண்ணவை கட்டிக்க முடியாது, அம்புட்டு தானே, விடு என்று நாச்சி கோபமாக எழுந்து சென்று விட்டாள். என்னம்மா சொல்றா? மருதன் நாச்சியிடம் கேட்டிட மகாவும் அருகில் வந்திருந்தார். அங்கை மனசுல வேற என்னவோ உறுத்தலா படிஞ்சிருக்குமாமா, அவளுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்காம நிச்சயம் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்க மாட்டான்னு தெரியுது என்றாள் நாச்சி. நிச்சயம் லிங்க அண்ணை தவிர்த்து அங்கைக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது என்றால் கூடுதலாக. இப்ப என்னத்தான் பண்ணுறது? மகா கலக்கமாக வினவினார். பெரியண்ண பேசினா சரி வருவான்னு தோணுது என்ற நாச்சு வீரனுக்கு அழைத்து அங்கை உடனான பேச்சுகளை ஒன்று விடாது கூறினாள். இனி இத பத்தி யாரும் அவகிட்ட பேசாதீங்க என்று வீரன் லிங்கத்திற்கு அழைத்தான். அங்கையிடம் தன் மனதை வெளிப்படுத்திய கிணற்றுத்திண்டில் மல்லாக்க வானத்தை வெறித்தவாறு படுத்திருந்த லிங்கம் அழைப்பை ஏற்று அண்ணே என்று கதறிவிட்டான். லிங்கு என்று துடித்த வீரன் இதுவரை தன் தம்பியின் கண்ணீரை பார்த்ததே இல்லை. செவி கேட்ட தழுதழுப்பில் உடைந்திருந்தார். எங்கட இருக்க? நீ வரியா? வரேண்டா. எங்கட இருக்க? சப்போட்டா மரத்துக்கிட்ட இருக்க கிணத்து வீட்டுல என்று லிங்கம் சொல்லிய 10வது நிமிடம் வீரன் தன் தம்பியை தன் தோளோடு அணைத்து தழுவியிருந்தான். வலிக்குதுன்னு அவதே உலகம்னு நினைச்சிட்ட போல, இப்பதே புரியுது என்ற லிங்கத்தின் கண்ணீரை துடைத்து விட்ட வீரன் அழுவாதடே என்று பணித்த தன் கண்களை சட்டையில் துடைத்தான். நான் அழல. வீரனின் கண்ணீரை கண்டதும் லிங்கம் சுயம் வென்றிருந்தான். அவ வேணாமன்னு நானும் சொல்லி போட்டேனே என்ற லிங்கம். நானும் அவளை தேடி போனேன், காதல் வேணும்னு நானா கேட்டேன், அவ என்ன உயிரோட சாவடிக்கிறான் என்ற லிங்கம் வீரனின் மார்பு சட்டையை 2 கைகளாலும் பற்றியபடி அதிலேயே தலையை முட்டி வெடித்து அழுதான். லிங்கு, வீரன் தன் தம்பியை இப்படி பார்க்கவே கனத்தது. சிரித்து கேலி செய்யும் லிங்குவை மட்டுமே பார்த்த பழக்கம். கோபம் கூட கண்டிருக்கிறான். தம்பியின் கண்ணீரை இல்லை. வீரனுக்கு மனம் பிசைந்தது. அழுவாதட, அண்ணன் நான் இருக்க, சரி செய்துடுற என்ற வீரனுக்கு அங்கு என்பதில் இதுதான் என்ற யூகம் இருந்ததால் லிங்குவை தேற்றுவது மட்டுமே தற்போது முதன்மையாக இருந்தது. உனக்காக வேண்டிய உன்னை வேணாமுங்கிறா, வலுவாய் ஏதோ அழுத்துது, சரி செய்துடுற
என்று லிங்கத்திற்கு ஆறுதலாக பலவற்றை பேசியபடி இருந்தான் வீரன். லிங்கத்திற்கு தான் தன் வருத்தத்தை காட்டி அண்ணனையும் வருந்து செய்து விட்டோம் என்று குற்ற உணர்வாகி போனது. லிங்கம் அழுது பார்த்தது மனதை கனக்க வைத்திருந்தது. மெத்தையில் மல்லாக்கப்படுத்திருந்த வீரனின் எண்ணங்கள் யாவும் அங்கையின் பக்கம் என்ன காரணம் இருக்கும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது. மாமா மாமா, தண்ணி வேணும். சன்னல் திண்டில் அமர்ந்து படுத்துக் கொண்டிருந்த மீனால் புத்தகத்தில் கவிழ்ந்தபடி வீரனிடம் நீர் கேட்டுக் கொண்டிருக்க அவனிடம் அசைவில்லை. சில நிமிடங்கள் சென்றும் தான் கேட்டது வரவில்லை என நிமிர்ந்து பார்த்த மீனால் மாமா என்று கத்தி அழைத்திருந்தாள். பதறி எழுந்த வீரன் மூடியிருக்கும் கதவினை பார்த்துவிட்டு அவளை ஏறிட்டான். என்னத்துக்கு தங்கம் இம்புட்டு சத்தம்? என்னாச்சு மாமா? ரூமுக்கு வந்ததுல இருந்து எதையோ ரோசிச்சே இருக்க. உன் நினைப்பு எங்க இருக்கு என கேட்டாள். வீரன் பதில் சொல்லாதிருக்க, என் குரல் செவிலில நுழையாத அளவுக்கு அப்படி என்ன ஆச்சுது இப்போ என்று மீண்டும் கேட்டாள். நீ என்ன கூப்பிட்டியா? சரியா போச்சுது போ என்று மீனால் அந்த தண்ணியை எடுத்துதா மாமா என்றாள். மாலை ஆலையில் இருந்தவனுக்கு அழைத்து தான் பேசிய விதத்தில் வீரன் அவற்றிற்கு கொடுத்த பதிலில் மீனாளிடம் தன்னை போல் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருந்தது. வீரனுக்காக காத்திருந்தவள் அவன் வாடிய முகத்தோடு வந்து அவளை கூட பாராது படுத்து கொண்டதும் என்னவென்று கேட்டு பார்த்தவள் அவள் அமைதியாக இருக்கவும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டாள். அவளும் படிப்பில் மூழ்கியிருக்க நேரம் சென்றதுதான் மிச்சம். அவனிடம் மாற்றமில்லை. இப்போது கேட்டு மௌனித்து இருப்பவனின் முகம் அவளை கலவரப்படுத்தியது. ஏதும் பெரிதாக இருக்குமோ என்று தண்ணீர் கொடுத்தவனின் முகத்தை பார்த்து கொண்டே பருகியவள், இப்படி உட்காரு மாமா என்று தனக்கு அருகில் தட்டி காண்பித்தவள், ஏன் இப்படி இருக்க என கேட்டாள். வீரன் அமர்ந்ததும் அவனது தோளில் சாய்ந்தவளாக, லிங்கு அழுது பார்த்தேன், மனசு வலியா இருக்குது என்றவன் நாச்சியிடம் அங்கை பேசியது, மருதனிடம் லிங்கம் தன் முடிவை கூறியது, லிங்கம் தன்னிடம் பேசியதென எல்லாம் கூறியவன், எப்படி சரி செய்ய போறேனே தெரியல தங்கோ என்றான். சும்மா இருந்தவன அங்கையோட தீவிரம் பார்த்து அவளை அடக்காம விட்டு, வதச்சிட்டோமோன்னு உள்ளுக்குள்ள ஒரே சடவா இருக்குது என்றான். அங்க இப்படி பண்றானா ஏதோ காரணம் இருக்குமாமா. என்னால இன்னமும் அங்க லிங்கமாக வேணும்னு அடமா பேசிய அந்த நாளை மறக்க முடியல. இன்னமும் நினைவு இருக்கு என்றவள், நான் பேசுறேன் மாமா என்றாள். விரக்தியாக சிரித்த வீரன், லிங்கத்தோட முகம் பார்த்தே சொல்லாதவ நீ இல்ல, வேற யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டா என்றான். உங்கிட்ட கூடவா மாமா? அவ என்கிட்ட பேசவே தயார் இல்ல தங்கம் என்ற வீரன், ஏதும் பண்ணணும் என்றவனாக எழுந்து கொண்டான். தூங்க போறியா மாமா? லிங்கு ரூம் வர போயிட்டு வர என்ற வீரன் லிங்கத்தின் அறைக்கு செல்ல, லிங்கம் கட்டிலில் கண்களுக்கு குறுக்கே கையை வைத்து மறைத்தபடி படுத்திருந்தான். லிங்கு அண்ணே என்றவன் எழுந்து அமர அருகில் சென்ற வீரன், என்னடே படுத்துட்ட, சாப்பிட்டியா என கேட்டு அவனின் முன்னுச்சு முடியை ஒதுக்கினான். சாப்பிடணும் என்ற லிங்கத்தின் குரல் வெகுவாக சோர்ந்திருந்தது. என்னத்துக்கு இம்புட்டு வசனம்? சின்ன குட்டி உனக்குதே என்ற வீரன், உன்னை இப்படி பார்க்க என்னவோ மாறி இருக்குடு என்றார். என்னென்ன பண்ணட்டோம், அவ எனக்குதேன்னு தெரியும், ஆனா இந்த சூழலை கடந்து வர முடிய மாட்டிக்கனே என்றார். வீரனும் இது போன்று மீனாளின் பல மறுப்புகளை தாண்டி வந்தவனாயிற்றே. லிங்கத்திற்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று தெரியாது அமர்ந்திருந்தான் தன் தம்பியின் முகம் பார்த்து. சரிடே, நேரமாவது வந்து சாப்பிடு என்று அழைத்தான். லிங்கம் மறுக்க, பாலாவது கொண்டு வர என்று வீரன் நகர, வேணான பசியே தெரியல என்றான் லிங்கம். அதெப்படி பசிக்காம போவோம் என்று கேட்டபடி உள்ளே வந்த மீனானின் கையின் உணவடங்கிய தட்டு இருந்தது. உங்க பின்னாலே வந்த மாமா சாப்பிடலன்னு சொன்னது கேட்டுச்சு, எப்படியும் கெஞ்சின வேலைக்காவாது, அதே கையோடு கொண்டு வந்துட்டேன் என்ற மீனால் லிங்கத்திற்கு மறுக்க வாய்ப்பே அளிக்காது உணவை கையில் எடுத்து லிங்கத்தின் வாயருகே நீட்டினாள். வா தர மாமா. சற்று அதட்டலோடு மீனால் சொல்ல லிங்கத்திற்கு புன்னகை எறும்பியது. இப்போ மோவம் பார்க்க எப்படி இருக்கு, அதை விட்டுவிட்டு உம்மோன வச்சுக்கிட்டு தெரியறது நல்லாவா இருக்கு என்றவள், நீயே வாங்கிக்கோ மாமா, இல்ல சின்ன பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரி படுக்க வச்சு கரைச்சு ஊத்தி போடுவேன் என்று மிரட்டினாள். லிங்கம் வீரனை பார்க்க அவனும் புன்சிரிப்போடு பார்த்திருந்தான். தம்பியின் பார்வையின் பொருள் உணர்ந்து வீரன் தலையசைக்க வாய் திறந்து உணவினை வாங்கி கொண்டான். நான் சாப்பிட்டுக்கிறேன் மீனு, நீ எழுந்து கை கழுவணும் தானே, அப்படியே வாங்கிக்கோ மாமா என்று மீனால் ஊட்டிக்கொண்டே இருக்க, எம்புட்டு தா என்றான் லிங்கம். மதியமும் உங்களைய அதுக்கும் சேர்த்துதே என்றவள் போட்டு வந்திருந்த மொத்த உணவையும் காலி செய்த பின்னரே அவனை விட்டாள். இன்னும் 3 நாளுக்கு பசிக்காது என்றான் லிங்கம்.
இதுதான் சக்குன்னு சாப்பிடாம இருந்தாக்கா நடக்கிறதே வேற என்றவள், சீக்கிரம் அதட்டி மிரட்டி தூங்க வச்சுட்டு வாங்க என்று வீரனிடம் கூறியதோடு மனசுல 1000 சொல்லணும். அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கினா நம்ம நிம்மதி போயிடுமாமா. ஒன்னும் நினைக்காம உறங்கு, எல்லாம் அதுவாவே சரியா போவும் என்று லிங்கத்திடம் கூறி சென்று விட்டாள். செல்லும் மீனாளை ஆச்சரியமாக பார்த்திருந்தான் லிங்கம். என்னடே அப்படி பாக்குற? இல்ல, மீனா குட்டி எப்போ வளர்ந்தாங்கன்னு பாக்குற என்ற லிங்கத்திடம், அவளுக்கு நீ என்ன ரொம்ப முக்கியம்டே என்றார். அதன் பின்னர் இருவரிடமும் அமைதி. சரிடே படு என்ற வீரன் லிங்கத்தின் காலினை பிடித்துவிட, அச்சோ அண்ணே உடு என்று பதறி தடுத்தான். அண்ணதாமுடே, எதுக்கு சங்கோஜம்? எதுக்கு சங்கோஜங்கிற? புடிச்சு விட்டா எதமா இருக்கும், உறக்க சட்டுன்னு வரும், நீ படுடே என்ற வீரன், இனி நாளுவை இப்படித்தான் கழியும்னு தெரிஞ்சு போச்சு. பிறகு என்னத்துக்கு அதையே நினைச்சு மருகணும்? எது வந்தாலும் சமாளிக்கிற தெம்பு வேணும்னு மட்டும் நினை என்றான். மொத்த குடும்பமுமே லிங்கத்தின் மீது அளவு கடந்த பாசத்தினை வைத்திருக்கிறது. அதில் வீரனின் அன்பு மட்டும் மலையளவு என்பது உணர்ந்து உளமாற நெகிழ்ந்து போனான் லிங்கம். சீக்கிரமே லிங்கம் உறக்கத்தை தழுவியிருக்க ஆதூரமாக அவனின் முன்னுச்சி கேசத்தை ஒதுக்கி வீரன் வெளியேறினான். அறைக்குள் வந்த வீரன் படித்துக் கொண்டிருந்த மீனாளை பார்த்துவிட்டு படுக்கையில் விழுந்தான். அவனின் மனமும் அமைதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தது. லிங்கம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் குணம் கொண்டவன். அவன் இப்படி பரிதவித்து இருப்பதை வீரனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. விருக்கம் வராது போக்கு காட்டியது. நேரத்தை பார்த்தவன், புத்தகத்தை மூடி வச்சுட்டு வா தங்கோ என்று அழைத்தான். அவ்வாறு கூறி அழைத்தவனை நம்ப முடியாது மீனாள் பார்த்தாள். பின்னே படிப்படி என்று உயிரை எடுப்பவன் இப்படி கூறினால் அவளால் எப்படி நம்ப முடியும்? எழுந்து அவள் அருகில் சென்றவன், கண்ணு உருட்டாதடி என்றவனாக சன்னல் திண்டில் அமர்ந்திருந்தவளை கைகளில் அள்ளிக்கொண்டு படுக்கைக்கு வந்தவன் தன்னவளை கைவளைவில் வைத்து இறுக்கிக் கொண்டவனாக கண்களை மூடிக்கொண்டான். இதுக்குதான் இம்புட்டு வேகமா என கேட்டவள் அவனின் மீசையை வலிக்க இழுத்து வைத்தாள். நினைப்புல அதிலேயே இருக்குமாடி என்றவன் அவளின் கன்னத்தை கிள்ளிட, உனக்கு இல்லையாட்டுக்கு என்றவள், இம்புட்டு அழகா இம்மேல உசிரிய வச்சிருக்க புருஷ பக்கத்து இருக்கும்போது அந்த நினைப்பு வராம இருந்தாத்தே ஆச்சரியம் என்றவளின் இறுதி வார்த்தை வீரனின் வாய்க்குள் மறைந்தது. சில நிமிடங்களில் விடுவித்தவன், மனசு என்னவோ மாட்டிக்கு இருக்கு தங்கோ, தூங்கு என்று அவளுக்கு தட்டி கொடுத்திட அவளில் தன்னை அழுத்தி புதைத்தவளாக உறங்கி போனாள். காலை விடிந்தும் விடியாததுமாக அபி மருதனின் வீட்டிற்கு வந்திருந்தார். அவர் அழுத முகமாக அங்கு வந்திருப்பதை கண்டதும் நாச்சி வீரனை அழைத்து விட்டாள். அங்கையின் முன் சென்ற அபி, என் 2 பசங்களையும் மீட்டு கொடுத்துடுத்தா என்று கையேந்தி தரையில் மண்டியிட்டார். அபி மக அபியை தாங்கிக் கொண்டார். அவளுக்கு மனசு கல்லாகி போச்சு அபி, அவகிட்டையே கெஞ்சிட்டு நிக்கிற என்று கடைந்து கொண்டார். இல்ல மதனி, லிங்கம் முகத்தை கண் கொண்டு பார்க்க முடியல, கசங்கி போய் நிக்கிறான். லிங்கம் அழுதான வீராம ஐயா கிட்ட சொல்லும் போது என் மூச்சே நின்னு போச்சு மதனி. லிங்கம் என்ன ஆசைப்பட்டாலோ அவன் இதுதேன்னு கேட்கறதுக்குள்ளார அமிர்த செஞ்சு படுவான். இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒரு நொடி அவன் முகம் சூரியனதில்லை. ஆனா இப்போ இவ கிடைப்பாளா மாட்டாளன்னு அம்பட்டு வழிய சுமக்கிறா மதனி. அவன் ஆசையெல்லாம் சடுதியில நிறைவேற்றி போடுற அமிர்த இதை செய்ய முடியலையேன்னு உக்கி நிக்கிறான். 2 இப்படி பார்க்க நெஞ்சு கூட எரிஞ்சுட்டா தேவலான்னு தோணுது மதனி என்று ஒரு அன்னையாக அவர் அழுது அரட்டிட, இவ என்ன சம்மதம் சொல்லணும்னு இருக்குத்தா, லிங்குதான் மாப்பிள்ளன்னு பெத்தவனா நான் சொன்னா இவ கழுத்தை நீட்டித்தே ஆவணும் என்றார் மருதன். மகளின் மீது நேற்று முதல் அவ்வளவு கோபம் அவருக்கு. லிங்கத்தை பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாச்சியிடம் அங்கை கூறியவற்றை அறிந்தவருக்கு சும்மா இருக்கவனை காதல் என்று சீண்டிவிட்டு இப்போ வேணாம் என்று விளையாட்டு காட்டுகிறாள் என்று அத்தனை கோபம். அதனை மகாவிடமும் ஆசமாட்டாது வார்த்தைகளால் இரவு கொட்டி கவிழ்த்திருந்தார். நாச்சி போன் செய்ததும் வேகமாக மருதனின் வீடு நோக்கி சென்ற வீரனை கண்ட லிங்கமும் அவனை தொடர்ந்து பின்னோடே வந்திருக்க ஒரு மகனாக வேதனை கொண்டார். அபியின் பேச்சினையும் செயலையும் கண்டு அத்தனைக்கும் அங்கை முகம் கவிழ்ந்தவளாக வாய் திறக்காது அசையாது நின்றிருந்தாள். மா உடைந்து நலிந்து ஒலித்த லிங்கத்தின் குரலில் திரும்பிய அபி, யார் ராசா என்க, எனக்கு இவ வேணாமா, என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கிறவன் நிச்சயம் என் அங்கேயா இருக்க முடியாது என்று அங்கே அழுத்தமாக பார்த்தபடி கூறினான். விளைக்கென நிமிர்ந்து லிங்கத்தை ஏறிட்ட அங்கையின் விழிகள் மிதமிஞ்சிய வருத்தத்தை பிரதிபலித்தது. யான் நீயே 32 2 வாரங்கள் சென்றிருந்தது. வீடை களை எழுந்து பெயருக்கு நடமாடிக்கொண்டிருந்தனர். தன்னால் தான் இந்த கவலையோ என நினைத்த லிங்கம் முயன்று தன்னை உற்சாகமாக காட்டிக்கொண்டு வலம் வரத் தொடங்கியிருந்தார்.
என் பேரனையே வேணாம்னு சொல்லிட்டாளா அவ என்று மீனாட்சி பொறுமை தீர்த்தார். ஏன் மவராசனுக்கு 1000 பொண்ணு வரிசை கட்டி நிக்க அவகிட்ட போய் ஆளாளுக்கு கெஞ்சுக்கிட்டு நிக்கணுமோ என்று அபியையும் வருத்தெடுத்து விட்டார். பாண்டியன் உட்பட வீரனை தவிர்த்து அங்கையிடம் அனைவரும் கேட்டு பார்த்து விட்டனர். அங்கையின் பதில் மௌனம் மட்டுமே. நீ ஒரு முறை பேசிப்பாரு அப்பு என்று மனம் தாங்காது அபி மூத்த மகனிடம் சொல்லியதற்குத்தான் மீனாட்சி வெகுண்டு விட்டார். பெத்த அப்பனா நான் சொல்ற பையனை அவ கட்டிக்கிட்டுதே ஆவணும் என்று மருதன் ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க அங்கையிடம் பேசச் சென்ற பிரேமிடம், அப்படி கைய கால கட்டி கல்யாணம் பண்ணி வச்சா நடந்துச்சுனாக்கா நான் செத்துதே போவேன் என்று அங்கை சொன்னதில் பிரேம் மட்டுமல்ல மொத்த குடும்பமுமே ஆடி போனது. விஷயம் அறிந்த லிங்கம், எப்போ என்னைய கட்டிக்கிட்டா செத்து போவன்னு சொன்னாலோ இனிமேட்டுக்கு அவ எனக்கு வேணாம். நான் வேணாம்னு சொல்றத கேட்காம திரும்ப திரும்ப அவகிட்ட நீங்க கெஞ்சிட்டு நிக்கிறது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு என்று வெடித்து சிதறினான் லிங்கம். வீரனால் கூட அன்று அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. கோபம் கொண்டு வெடித்தவன் சிறு பிள்ளையாய் வீரனின் கைகளில் புதைந்து கதறி துடித்திட்டான். அவனின் ஓலம் கேட்டு மொத்த குடும்பமும் அன்று நொறுங்கி லிங்கத்தின் கண்ணீரை பார்த்து மருதன் அங்கையை தன் மகள் என்பதையும் மறந்து வீட்டிற்குள்ளேயே ஒதுக்கி வைத்து விட்டார். யாரும் தன்னுடன் பேசிட விரும்பவில்லை என்பதை அறிந்து அங்கை தன்னையே தனிமைப்படுத்திக் கொண்டாள். அன்று அங்கை பாண்டியனின் வீட்டிற்கு வந்திருந்தாள். அவளை யாரும் வாவென்றும் அழைக்கவில்லை, என்னவென்றும் கேட்கவில்லை. பாண்டியன் தான் வாமா என்றிருந்தார். மீனால் கூட அங்கையிடம் ஏதும் காரணம் இருக்கும் என்று பலமுறை பேசி பார்த்திருக்க அங்கை வெளிப்படையாகவே மீனாலை அலட்சியம் செய்திருந்தாள். அதனால் மீனாலும் தங்கையிடம் தள்ளி நின்று கொண்டாள். வீரா மாமா, பாண்டியனின் முகம் பார்க்காது தயங்கித்தான் கேட்டாள். சீம சித்தராங்கி என்னத்துக்கு இப்ப இங்கட வந்திருக்காளா? இன்னும் யார் உசுரை எடுக்கணுமா? மீனாட்சி பாக்கு எடுத்துக்கொண்டு எங்கோ பார்த்து கொண்டு வார்த்தையால் அங்கையை இடிக்க அங்கையின் கண்ணில் கண்ணீர் நிரம்பியது. சித்த கம்மன் இருத்தா என்று பாண்டியன் மீனாட்சியை அடக்கினார். மேலத்தான் இருக்கியான், நீ போமா என்று பாண்டியன் அனுப்பி வைத்தார். மீனாலும் அபியும் அங்குதான் சமையலுக்கு காய்கறி நறுக்கி கொண்டிருந்தனர். ஆனால் அவளை கண்டு கொள்ளவே இல்லை. அவர்களை ஒரு முறை பார்த்த அங்கை பெருமூச்சோடு மாடி ஏறிட பாதி படிகளில் லிங்கம் இறங்கிக் கொண்டிருந்தான். மேலேறிக் கொண்டிருந்த அங்கை விழி உயர்த்தியவனை பார்க்க அவனோ அவளை கிஞ்சித்தும் கண்டு கொள்ளவில்லை. அவன் நிற்காது இறங்கிட அவள்தான் சுவற்றோடு ஒண்டி அவனுக்கு வழிவிட்டாள். அப்போதும் அவன் பார்வை அவள் மீது படியவில்லை. கன்னம் வழிந்த கண்ணீரோடு அவனின் முதுகை வெறித்தவள் அவனின் பிம்பம் மறைந்ததும் துடைத்துக் கொண்டு வீரனின் அறைக்கு முன் சென்று கதவினை தட்டினாள். திறந்ததே இருக்கு என்ற வீரன் மடிக்கணினியில் ஆலயன் வரவுகளை குறித்து கொண்டிருந்தான். அங்கை உள்ளே நுழைந்ததும், வாடே சின்ன குட்டி என்று அழைத்து 2 நிமிஷம் என்றான். என்றவள் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தாள். அரை முழுக்க UPSC தேர்வுக்கு வேண்டிய புத்தகங்கள் தான் அங்குமிங்குமாக பறந்து கிடந்தன. மீனாளின் ஆசைக்காக அவளையே கொடுமைப்படுத்தும் வீரனை நினைத்து சிரிப்பு வந்தது அங்கைக்கு. சின்ன குட்டி சிரிக்கலாம் செய்யறாங்க என்னவா என்று லிங்கம் மடிக்கணினியை மூடி வைத்து விட்டு அவள் முன் சென்று அமர்ந்தான். நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்களோன்னு நினைச்ச. ஏனா அங்க என்ன சொல்வதென்று பார்க்க, யாரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கும் மற்றவங்க கருத்து சொல்லிட முடியாது என்று வீரன் என்ன சொன்னாலோ என கேட்டான். கேட்கணும் என்ற அங்கை, நான் நம்ம ஹோட்டலுக்கு வரட்டுமா என கேட்டாள். மேல படிக்க விருப்பம் இல்லையா? விருப்பங்கிறத விட இப்போ முடியும்னு தோணல மாமா என்றாள். ஓ என்ற வீரன், நீ எதுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிச்சோன்னு தெரியுமா அங்கை என கேட்டான். உடனே அமைதியாகி போனாள். இட்ஸ் ஓகே என்ற வீரன், இப்போ ஹோட்டல்ஸ் எல்லாம் முழுக்க முழுக்க லிங்க் கண்ட்ரோல் தான், நீ அவங்கிட்டே தான் கேட்கணும் என்றாள். வேணும்னு பண்றீங்களா மாமா? இதனால எனக்கு என்ன லாபம் அங்கை? உன் முடிவு இதுதானு தெரிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட ஏன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்படா என வினவினான். சாரி என்றவள், நீங்க கேட்டு சொல்லுங்க என்றாள். அது முடியாது சின்ன குட்டி. லிங்க எப்படி ஆலய விஷயத்துல தலையிடுறது இல்லையோ அதே மாதிரி நானும் ஓட்ட விஷயத்துல தலையிடாம இருக்கணும் தானே என்று அவளிடமே கேள்வியை ஒப்படைத்தான். அப்ப நான் பிரேம் அண்ணா கிட்ட கேட்கவா? எதுக்கு எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற நீயே? பிரேம் பிரான்ச் ஹோட்டல்ஸ் தான் லீட் பண்றான். மெயின் சைனிங் அத்தாரிட்டி முழுக்க லிங்கு தான் ஹேண்டில் பண்றான். ஜாப் வேகன்சி ஃபில் பண்றது அவன்தே என்று வீரனுக்கு அங்கையை ஓட்டலில் பணியில் அமர்த்துவது அத்தனை சிரமத்திற்குள்ளானது இல்லை. சொல்ல போனால் லிங்குவை விட வீரனுக்கு அங்கு ஆற்றல் அதிகம். இருவரையும் எப்படி சேர்த்து வைப்பது என்று குழம்பிக் கொண்டிருந்த வீரனுக்கு அங்கேயே வந்து அடி போட அவன் சாலை அமைத்து விட்டான். வேற வழி இல்லையா? எதுக்கு இவ்வளோ தயங்குற நீயே? லிங்க உன்னை எதுவும் கேட்க மாட்டான்.
சொல்ல போனா உங்ககிட்ட பேசக்கூட மாட்டியான். அவன் மொத்தமா மறக்க நினைக்கிறான் என்று அங்கையை வேண்டுமென்றே வதைத்தான். என்ற அங்கை எழுந்து சென்றிட, ஹோட்டல்ல நான் டிராப் பண்ணட்டுமா என கேட்டான். வேணாம், நான் போய்க்கிறேன் என்று அங்கை சென்று விட, என்ன பிளான் மாமா உன்னோடது என்று வந்தால் மீனாள். முக்கியமான வேலை இருக்கு, வந்து சொல்றேன் தங்கம் என்ற வீரன். லிங்கு போயாச்சா என கேட்டான். அப்பவே என்றவளிடம் படி என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். வேகமாக வண்டியை உயிர்ப்பித்து அங்கையை பிடித்திடும் வேகத்தில் வீரன் செல்ல அவளை கண்டு கெட்டும் தூரம் வரை காணவில்லை. வீட்டுக்கு போயிட்டாலோ? இல்லைய, வண்டிய சால பக்கம் தானே விட்டா என்று வீரன் பார்வையை கூர்மையாக்கியபடி செல்ல கருப்பர் கோவிலுக்கு கீழறங்கும் பாதையில் அங்கையின் வண்டி நின்றிருந்தது. இந்நேரத்துல இங்கன எதுக்கு போயிருக்கா என்ற யோசனையோடு வீரன் உள்ளே செல்ல கண் மூடி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தவளின் கண்கள் மழையென கண்ணீரை பொழிந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாளில் எல்லாம் சரியா போகும் தாயே, வசனப்படாத என்ற பூசாரி அங்கையின் நெற்றியில் திருநீரு பூசிவிட, ஏதோ பரிகாரம் இல்லையா சாமி என்று கண்ணீரோடு கேட்டாள். இருந்திருந்தாக்கா அப்பவே கருப்பை சொல்லி இருப்பானேம்மா என்றார் பூசாரி. என் உசுரே என் மாமாதே, என்னால முடியல சாமி, மாமாவுக்காச்சும் ஏதோ வழி இருக்கணும், கொஞ்சம் கருப்பர்கிட்ட கேட்டு சொல்லுங்க சாமி என்று கை கூப்பி மன்றாடினாள். இதுல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லதாயி என்ற பூசாரி, வேணுமுன்னா நீ 2ஆம் தரமும் உன் மாமனை கட்டிக்கிடலாம் என்றார். எப்படி சாமி, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து நான் என் மாமாவை கட்டிக்கிடணுமா? அதுக்கு அப்படி கட்டிக்கிற பொண்ணோடவே என் மாமா சந்தோஷமா வாழ்ட்டுமுன்னு விட்டு கொடுத்து போடுவேன் என்றாள். இருவரும் பேசிக்கொள்வது நன்கு கேட்கும் இடத்தில் மறைந்து நின்ற வீரனுக்கு இந்த பூசாரியிடம்தான் ஏதோ இருக்கிறது என்று யூகித்து விட்டான். அங்கேயே லிங்கத்தை மறுக்கும் அளவிற்கு அப்படி என்ன சொல்ல இருப்பாரு என்று சிந்தித்த வீரன் அங்கே செல்வதற்காக காத்திருக்க, வேறொரு குடும்பம் வெளியூரிலிருந்து கருப்பருக்கு படையல் போட வந்திருக்க வீரனால் பூசாரியிடம் பேச முடியாது போனது. அங்கை வீடு நோக்கி செல்வதை பார்த்த வீரன் யோசனையோடு ஆலைக்கு சென்று விட்டான். வேலை முடித்து வீரன் இரவு வீட்டிற்கு வருவதற்கு முன்பு பூசாரியின் வீட்டிற்கு சென்று வந்தான். அவன் வந்த நேரம் அனைவரும் உணவு கூடத்தில் அமர்ந்திருந்தனர். வரும்போதே மருதனுக்கு அழைத்து குடும்பத்தோடு வீட்டிற்கு வருமாறு அழைத்திருந்தான். வீரன் வந்ததும் வேகமாக அவன் முன் சென்ற மீனாள், மாமா உங்ககிட்ட பேசணும் வா என்று கையை பிடித்து இழுத்தாள். அந்நேரம் மருதனும் அனைவருடனும் வந்திருந்தார், அங்கை உட்பட. பருவ பேசிக்கலாம் தங்கம் என்ற வீரன் மீனாளின் கையை விடுவிக்க, அச்சோ மாமா இது ரொம்ப முக்கியம், நீ வா. அவள் அவனை விடுவதாக இல்லை. எல்லார் முன்னுக்கும் என்ன தங்கம் அடையுது என்ற வீரன் மற்றவர்களை சங்கடமாக பார்க்க, ரொம்ப அவசரம் மாமா என்றாள். அப்படி அவசரம்னாக்கா நான் வர முன்னுக்கவே போன் போட்டிருக்க வேண்டியது தானே என்றார். இப்ப நீ கேப்பியா மாட்டியா மாமா? அதை விட முக்கியமான விஷயம்னோ பேச மாட்டிக்கு, நீ நகரு என்ற வீரன் அவளை முறைத்திட, போடா என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக வாயசைத்து தள்ளி சென்று நின்று கொண்டாள். என்னப்பு, ஏதோ உங்களுக்குள்ள சடவா? அபிதான் சற்று முன்னர் அவர்களின் நிலை கண்டு கேட்டிருந்தார். அவளோட அண்ணன் சண்டை போட்டுட்டாலும் நீ வேறமா என்ற ராட்சி, என்னத்துக்குன்னு எல்லாரையும் கூட்டியிருக்க என கேட்டார். விஷயம் என்னன்னு டக்குன்னு சொல்லிவிடு அமிழ்தா, எப்போ என்ன வருமோன்னு திக்கு திக்குங்குது என்றார் மருதன். லிங்கத்தை பார்த்த வீரன் கண்களை ஆழ்ந்த மூடித்திருந்தான். என் மேல் நம்பிக்கை வை என்னும் வீரனின் குறிப்பை லிங்கம் உணர்ந்து அவன் என்ன சொல்ல போகிறான் என்று கவனித்தான். அங்கேயே நேருக்கு நேர் பார்த்த வீரன், என் குடும்பமா இருந்தாக்கா என் மேல இருக்கிற அன்பு உண்மைனா நான் சொல்றதுக்கு கட்டுப்படணும் என்றார். அங்கையின் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. வீரனின் பார்வை அவளை செல்லிட்டது. என்னையா மீனாட்சி கேட்டிட, நல்ல விஷயம்தான் அப்பத்தா என்ற வீரன், வர வெள்ளிக்கிழமை லிங்கத்துக்கு கல்யாணம், மீனாட்சி அம்மன் கோவில்ல பதிஞ்சிட்ட, குடும்பம் எல்லாம் நமக்கு உறவுதேன், பொண்ணு யாருங்கிறது அன்னைக்கு காலையில கோயிலில் தெரிஞ்சிடும் என்றார். ஐயா அப்படி ஏதோ சொல்ல வர, யாருக்காகவும் என் தம்பி வாழ்க்கை என்னால பலி கொடுக்க முடியாது. வீரன் சொல்லியதில் அனைவரும் அவனுக்கு கட்டுப்பட்டனர். நான் யாரோவா? அங்கை மனதால் வதைக்கொண்டாள். லிங்கம் மறுப்பான் என்று அவனை பார்த்தாள். அவனோ தன் அண்ணனின் சொல் எனக்கு வேதம் எனும் நிலையில் அமைதியாக நின்றிருந்தான். அக்கணம் தான் அவனை வேண்டாம் என்று உயிரோடு கொன்றுவிட்டோம் என்பதை உணர்ந்து வலி கொண்டாள். அவனின் வலியை அந்நொடி அவள் உணர்வதாய், நழுவுல 2 நாதே இருக்கு, ஆக வேண்டியதை பாருங்க என்று சொல்லிவிட்டு வீரன் மேலேறிட அவனை முறைத்து கொண்டே மீனாள் பின் சென்றாள். இப்ப எதுக்கு நீ உருன்னு இருக்க? வீரனின் பின்னால் வந்த மீனாள் அரை மணி நேரமாகியும் அவனுடன் பேசாமல் இருந்தாள்.
வீரனும் செயல்படுத்தவிருக்கும் திட்டம் சரியாக நடைபெற வேண்டுமென அதிலேயே உழஞ்சிருக்க அவனால் அவன் சொல்லிய யாரோ என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரரின் குரூரமான இந்த செயலை ஏற்கவே முடியவில்லை. மனதால் இப்படியும் ஆட்களா என்று நொந்து கொண்டிருந்தவன் மீனாளை தாமதமாகத்தான் கவனித்து என்னவென்று கேட்டான். ஒண்ணுமில்லையே என்று சொல்லிய பின்பும், இப்ப இந்த அவசர முடிவு வேணாமாட்டிக்குமாமா என்றாள். ஏன்? அங்கே லிங்கு மாமாவை வேணாமன்னு சொன்னதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றாள். அப்படி என்ன காரணம்? அவன்தான் சில மணி நேரத்திற்கு முன்பு அறிந்திருந்தானே. இருந்த போதும் இவள் என்ன தெரிந்து வைத்திருக்கிறாள் என அறிய வினவினான். ஆனால் மீனாள் வீரனுக்கு முன்பு அவன் அறிந்து கொண்டதை தெரிந்து கொண்டிருந்தாள். அவளால் இதனை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஏன், எதற்கு என்று அதையே நம்ப முடியாது சிந்தித்துக் கொண்டிருந்தவள் வீரனுக்கு அழைத்து சொல்ல வேண்டும் என்பதை மறந்து அறைக்குள்ளேயே முடங்கியிருந்தாள். விஷயம் அறிந்தது முதல் அங்கேயே கண்ணம் கண்ணமாக அறைய வேண்டும் என்ற கோபம் மீனாளுக்கு. அப்போதுதான் அவை உணவு உண்ண அழைத்திருக்க கீழே வந்தவள் வீரன் வீட்டிற்குள் வரவும் சுற்றம் பறந்து அவரிடம் சொல்லிட முயன்றாள். ஆனால் வீரனுக்கு தன் ஏற்பாட்டை அனைவரிடமும் சொல்லிடும் முனைப்பில் அவளை விலக்கி நிறுத்தினான். வீரன் கேட்டதும், செவ்வாய்க்கிழமை விளக்கு வச்சுட்டு வான்னு அம்பத்தா கருப்பர் கோவிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க என்று ஆரம்பித்த மீனாள் அங்கு தான் கண்டது கேட்டது என எல்லாம் கூறினாள். வீரனிடம் அதிர்ச்சியோ சிறு பிரதிபலிப்போ எதுவும் இல்லை. அப்ப உங்களுக்கு முன்னவே தெரியுமா? வியப்போடு கேட்டாள். வீட்டுக்கு வர கொஞ்சம் முன்னுக்க என்று வீரன். வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லலையா என கேட்டான். அதிர்ச்சியில் எனக்கு உங்ககிட்டவே சொல்லணும்னு தோணல மாமா, அங்கேயே தான் அடிக்கணும்னு ஆத்திரமா வந்துச்சு என்றால் கோபம் சற்றும் குறையாது. அவ இடத்துல இருந்து ரோசிச்சு பாரு தங்கம் என்று வீரன். இப்படி ஒரு காரணம் இருந்திருந்தா நீ என்னைய கட்டியிருப்பியா என கேட்டான். மெல்ல மாட்டேன் என்றார். மீனாளின் தலை இரு பக்கமும் ஆடியது. அதான் இப்ப உன்ன தெரிஞ்சு போச்சு மாமா, பிறகு எதுக்கு இந்த முடிவு? 2 பேரையும் கஷ்டப்படுத்தும் என்றார். மீனாளிடம் மட்டும் தான் நினைத்திருப்பதை கூறினார். சூப்பர் மாமா என்றவள் உற்சாகத்தில் அவனின் கன்னத்தில் பட்டென்று முத்தம் வைத்து விலக மெத்தையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்தவன் அவளின் செயலில் மின்னலை உணர்ந்தவனாக மீனாளின் இடையோடு கையிட்டு அணைத்து இழுத்து தன் மடியில் அமர்த்தியிருந்தான். புடவை விலகிய இடையில் வீரனின் கை அழுத்தமாக பதிந்திருந்தது. இருவரின் முகமும் மிக அருகில் மூக்கோடு மூக்கு உரசி இருவரின் அதரமும் துடிக்கும் நெருக்கத்தில் அவனின் மூச்சு காற்று சூடாய் அவளின் முகம் திண்டிட அவளுள் உணர்வு பிரவாகம். மாமா, அவளின் குரல் காற்றாய் அவனது தொண்டைக்குள் விழுந்தது. வீரனின் ஒரு கை மீனாளின் பின்னந்தலையில் பதிந்து அழுத்த மற்றொரு கை அவளின் இடையில் ஊர்ந்தது. மீனாளின் 2 கை விரல்களும் வீரனின் பிடரி கேசத்தில் அலை பாய்ந்தது. தன் அவளின் இதழுக்குள் மூழ்கி இருந்தவனின் அதரம் பிரிந்து அவளின் கன்னத்தில் ஊர்வலம் செல்ல மீனாளின் கண்கள் மெல்ல மூடிக்கொண்டது. மாமா, இந்த வாய் தானே கீழே இருக்கும்போது போடான சொல்லுச்சு என்றவன் அழுத்தமாக முத்தம் வைத்து பற்களால் உதட்டை மெல்ல கடித்து விடுவித்தான். மீனாளின் தேகம் சிலிர்த்து நடங்கியது. அவளது 2 கரம் முன் வந்து அவனின் மார்பு சட்டையை இறுக்கி பிடித்தது. முகம் செம்மை படர நெற்றியில் வேர்வை துளவியாய் அரும்பியது. அவளின் இதயம் அதிவேகமாக துடித்தது. அவனின் கைகளில் உருகி குழைந்தாள். மாமா, என்னவோ என்றவள் அதற்கு மேல் தாழாது வீரனின் தோளில் முக புதைத்து அவனுள் தன்னை மொத்தமாக அழுத்தியிருந்தாள். பேச்சு மட்டும் தாண்டி உனக்கு என்றவன் அவளின் வெற்று தோளில் முத்தம் வைக்க, மாமா என்று கரைந்து முகத்தை உயர்த்திட அவளின் கழுத்து தொண்டையில் தன் மீசை குறுகுறுக்க முத்தம் வைத்தான். தன்னை போல மீனாளின் கைகள் வீரனின் சட்டைக்கு விடுதலை கொடுத்திருக்க அவளின் விரல் நகங்கள் அவனது வெற்று புஜங்களில் அழுந்த புதைதன. தங்கோ, இப்போது வீரனின் குரல் கிறக்கமாக அவளின் செவி திண்டிட அவனை மேலும் ஒண்டியவளாக தன் இதழால் தன்னவனின் முகமெங்கும் முத்த ஊர்வலம் நடத்தினாள். வீரனின் கை தன்னை போல் மின் விளக்கினை அணைத்திட சாளரம் வழி ஊடுருவிய நிலவ ஒளியில் இருவரும் ஒருவரின் முகம் பார்த்து தவித்தனர். 2 ஜோடி விழிகளில் காதல் கரைந்து கரை கண்டது. தங்கம், ஒருகுதுடி செவி நுழைந்த தன்னவனின் மயக்கம் குரலில் கட்டண்டவளாக மொத்தமாய் தன்னை ஒப்புவித்து அவனுள் அடங்கினாள். வஸ்திரங்கள் நழுவி விலகி இருக்க ஈருடல் ஓர் உயிராய் கலந்த மணித்துளி மின்னலா இதயத்தில் இதம் பரப்பி ஆத்மாவை தீண்டி காதலில் கசிந்துருகியது. உச்சத்தின் பிடியிலும் மென்மையை மட்டுமே காட்டிய தன் மாமனின் காதலில் மீண்டும் மீண்டும் தொலைந்து போனவள் தனக்குள் தன்னவனை தேடி தேடி சோர்ந்து போனாள். தங்கம், நெற்றியில் பூத்திருந்த வியர்வை முத்துக்களை தன் நாக்கொண்டு ஸ்பரிசித்தவன் அழுத்தமாக முத்தம் வைத்து தன்னவளை தன் மார்போடு இழுத்து அணைத்திருந்தான். ஆதி மட்டுமல்ல, என் அந்தமும் நீ என்று அவன் உணர்த்தி இருக்க தன்னவனை உடலாலும் விலக முடியாது
தேகச்சூட்டின் இன்பத்தில் சுவை கூட்டிட அணைப்பை மேலும் மேலும் கூட்டியவளாக அவனது மார்பிலேயே தலை வைத்து உறங்கியிருந்தாள். வீரனுக்கோ உறக்கம் எங்கோ சென்றிருக்க தனது தங்க பொண்ணு காட்டிய தேடலின் வேகத்தில் மந்தகாசமாக பூத்த புன்னகையை இதழில் நிரந்தரமாக தேக்கி வைத்தவன் தன் மேல் படுத்திருந்தவளை மெத்தையில் சுழற்றி தள்ளினான். அவளின் பின்னங்கழத்தில் முத்தம் வைத்து குறுகுறுப்பை உண்டாக்க மெல்ல சினுங்கி உறக்கம் கலைந்தவள் மீண்டும் உறங்கிட வெகு நேரம் ஆகியது. மீண்டும் மீண்டும் தன்னுள் மூழ்கியவன் காட்டிய காதலில் துவண்டு தளர்ந்து அவளையே புத்துணர்வு பெற்றாள். இவனா திருமணம் முடிந்தும் விலகியிருந்தான்? மனதில் எழுந்த கேள்வியினை அவனிடம் கேட்கவும் செய்தாள். உனக்காக, ஒரே வார்த்தையில் தன் உலகம் மொத்தமும் நீயே, உனக்காக எதுவும் செய்வேன் என்று உணர்த்தியிருந்தான். அவனது தோளில் தலை வைத்து படுத்திருந்தவள் எம்பி அவனது கன்னத்தில் முத்தம் வைத்திட அங்கே மீண்டும் ஒரு காதல் ஆலாபனை அரங்கேறியது. முன் அதிகாலையில் உறக்கத்தை தழுவியிருந்த போதும் விடியலிலேயே அழுந்துவிட்ட மீனால் குளித்து வீரனுக்கு பிடித்த நிறத்தில் புடவை அணிந்து ஈரக்கூந்தலை முன்பக்கம் வழிய விட்டவளாக கண்ணாடி முன்னின்று உறங்கிக் கொண்டிருந்த வீரனை கண்ணாடியூடே பார்த்தவளாக நெற்றியில் குங்குமம் வைத்தாள். மெத்தைக்கு அருகில் சென்றவள் மாமா என்று அவனின் தோள் தட்டிட, கொஞ்ச நேரம் தங்கம் என்றவன் நீண்டிருந்த அவளின் கையை பிடித்து மார்பிற்குள் கட்டிக்கொண்டவனாக உறக்கத்தை தொடர, எந்திரி மாமா என்று கையினை உருவிய வேகத்தில் இழுத்து தன் மேல் போட்டிருந்தார். அச்சோ மாமா, எந்திரி என்று சட்டென எழுந்து நின்றாள். என்னடி என்று எழுந்து அமர்ந்தவன், இப்படி மயக்கிற மாதிரி வந்து முன்னுக்கு நின்னாக்க நான் என்னடி பண்ணுவேன் என்று அவளை இழுக்க முயல அவளோ 2 அடி தள்ளி நின்றாள். குளிச்சுட்டு வா மாமா. சன்னல் வழி வெளியில் பார்த்தவன் இன்னும் இருள் பிரிந்திருக்கவில்லை. நைட்டு உன்னை நான் படுத்து வச்சதுக்கு நீ 10 ஆனாலும் எழும்ப மாட்டேன்னு நினைச்சாக்கா விடிய முன்னவே வாசமா வந்து நிக்கிற என்று கேட்ட போதும் படுக்கையிலிருந்து எழுந்து இறங்கி நின்றார். இன்னும் எம்பட்டு படுத்தினாலும் தாங்குவோம், நீ வெரசாவா என்றாள். சரி, ராவுல காதல நான் உறங்கின அப்புறம் என்னமோ சொன்னிய, என்னது என கேட்டான். நான் ஒன்னும் சொல்லலையே. பொய் சொல்லாத தங்கம், நீ சொன்ன, தூக்கத்துல எனக்கு நனவில்ல என்றான். நான் தான் உனக்கு முன்னவே தூங்கிட்டேனே மாமா என்றவள், கிளம்புறியா இல்லையா என கேட்டால் கோபம் போல. இந்நேரம் எங்கிட்டுத்தான்? வா மாமா. அவள் சினுங்கிட அவனோ அவளை நெருங்கிட அவனது வெற்று மார்பில் சுட்டு விரல் முட்டி தடுத்தவள், கோவிலுக்கு போவணுமாமா என்றாள். ஒரு முத்தம் கூட ஆவாதாடி என்று கேட்டவன் அவளின் சிரிப்பில் பொடி என்று சொல்லி குளியலறைக்குள் சென்றார். சிறிது நேரத்தில் வெளியில் வந்தவன் துண்டனை மட்டும் இடையில் கட்டியிருக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தால் சன்னல் திண்டில் அமர்ந்து அவனுக்காக காத்திருந்த மீனாள். அவன் எப்போதும் அவள் முன் இப்படி வந்து நின்றதில்லை. நேற்றைய இரவுக்கு பின் அனைத்தும் அவனிடம் மாற்றம் பெற்றிருந்தது. இனி நீ பார்க்க என்ன இருக்கான், கண்ணை சுருக்கலாம் என்று அவளை பாராது ஆடை மாற்ற துவங்கினான். அவனது மார்பில் அவளின் பல் தடம் சன்னமாக நெஞ்சத்தை நீவி சிரித்துக் கொண்டான். சில நொடிகளில் விழிகள் விரிந்த அவளின் பார்வை ரசனையாக மாறியிருந்தது. அவள்தான் சட்டை எடுத்து வைத்திருந்தாள். புதுசு போல இருக்கு, வேட்டை சட்டையில நீ அம்சமாமா என்றவள் அவனுக்கு பறக்க முத்தம் ஒன்றை அனுப்பி வைத்தாள். புதுசாவா உடுக்கேன், எப்ப வந்தே என்றவளின் ரசனை மட்டும் மாறவில்லை. கண்ணாலேயே முழுங்காதடி என்று தயாராகி அவள் அருகில் வந்தவன் கன்னத்தை கிள்ளினான். அவளோ கிள்ளிய இடத்தை அவன் பக்கம் காண்பித்தாள் முத்தம் வைக்குமாறு. கோவிலுக்கு போகணும்னு சொன்ன, முத்தம் எல்லாம் கொடுக்கலாம், உனக்கேத்தாத மாதிரி ரூல்ஸ் மாத்திப்பியாடி என கேட்டவன் அவள் கேட்டதை கொடுத்த பின்னரே கீழே வந்தனர். மீனாட்சியும் அபியும் மட்டுமே காலை நேர வேளையில் ஈடுபட்டிருந்தனர். இருவரும் வரும் தோற்றம் கண்களை நிறைக்க விஷயம் என்னவென்று தெரியவில்லை என்றாலும் பல நாட்களுக்கு பின்னர் இருவரின் அகமும் சந்தோஷத்தால் நிறைந்தது. ராசு, அப்பு இருவரும் ஒரு சேர வெளிக்க, கோவிலுக்கு போயிட்டு வரோம் அம்மத்தா என்று மீனால் வீரனின் கைப்பிடித்து சாமி அறைக்கு சென்றார். ஏற்கனவே அபி பூக்கள் வைத்து அலங்காரம் செய்து வைத்திருக்க விளக்கேற்றி வணங்கியவள் கண்மூடி கரம் குவித்து நின்றிருந்த வீரனின் நெற்றியில் குங்குமம் வைத்தவளாக, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்றாள். விழிகள் திறந்தவனின் பார்வை முகம் முழுக்க மகிழ்ச்சியில் விகசித்திருந்த தன்னவளின் பொலிவை உள்வாங்கியது. அவனது மனதில் கூடுதல் ஒளி. இருவருக்கும் இந்த மகிழ்வு நிரந்தரம் அல்ல, பெரும் துன்பம் ஒன்று கை சேர காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. யான் நீயே 33 வழமையான நாள்.
இருப்பினும் வீட்டில் நிலவும் அங்கை மற்றும் லிங்கத்தின் பிரச்சனையால் அனைவரும் மறந்திருக்க அவன் உட்பட அவனவள் நினைவு வைத்து வாழ்த்தியதில் பேருவகை வீரனிடம். மீனாளின் கன்னம் பற்றி அவளின் நெற்றி முட்டி நின்றவன் கண்களும் இதழ்களும் ஆனந்தத்தில் விரிந்திருந்தன. நான் எதுவும் பார்க்கலங்கண்ணே, திடீரென ஒலித்த லிங்கத்தின் குரலில் நேரே பார்த்து போடே என்ற வீரன் தன்னையே மாற்றிக்கொள்ளவில்லை. ரொம்பத்தே என்ற லிங்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கல்லனே என்று சொல்லி நகர்ந்தார். லிங்கம் சுற்று உருக்க சொல்லி இருக்க, ஆத்தே என் மவராச பிறந்த நாளை மறந்துபட்டேனே என்று மீனாட்சி வேகமாக எழுந்து வந்தார். அவர் ஏதும் கூறி வருத்தப்படுவதற்குள் மீனாளுடன் சேர்ந்து அவரின் காலில் விழுந்திருந்தார். நல்லா இருக்கணும் சாமி என்று வாழ்த்தியவர் மீனாளின் கண்ணம் வழித்து, நான் கேட்டதை சீக்கிரம் கொடுத்துடுத்தா என்றார். மீனாள் வீரனின் தோளில் நாணத்தோடு முகம் மறைக்க வீரனின் முகம் நொடியில் களை இழந்து மீண்டது. அபியும் வாழ்த்து கூறிட இருவரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டனர். வரும்போது கல்யாணத்துக்கு வேண்டிய துணிகளை எடுத்துட்டு வந்து போடுறோமா என்று சொல்லி சென்றான் வீரன். லிங்கத்தின் முகம் வீரனின் பேச்சில் யோசனைக்கு தாவியது. தன்னை விட தனக்கும் மங்கைக்கும் திருமணமாக வேண்டுமென அதிகம் ஆசைப்பட்டது அன்னைதேனே. அப்ப பொண்ணு லிங்கம் கண்டு கொண்டவனாக சிரித்துக் கொண்டார். என்னடே சோழிக்கு போவாம முட்டத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க? சும்மாதே என்ற லிங்கம் வயல்வெளிகளை பார்வையிட செல்ல அங்கு அவனுக்காக கிணத்து மேட்டில் காத்திருந்தாள் அங்கை. தூரத்திலேயே அவளை கண்டுவிட்ட லிங்கம் பாதையை மாற்றி வேறு பக்கம் கரும்பு கொள்ளையில் இருக்கும் பகுதிக்கு செல்ல அவள் மூச்சரைக்க ஓடி வந்து அவன் முன் நின்றாள். நன்கு வளர்ந்து நின்றிருந்த கரும்புகள் சோலையால் அவர்கள் நின்றிருந்த அகலமான வரப்பை புதர் போல் மறைத்திருந்தது. அவள் குனிந்து கால் முட்டிகளில் கைகளை குற்றி மூச்சு வாங்கிட, என்னத்துக்கு இம்புட்டு வேகமா ஓடி வந்த என வாய் வரை வந்துவிட்ட வார்த்தைகளை கேட்காது பக்கவாட்டில் பார்வையை பதித்தார். கல்யாணம் பண்ணிக்க போறியா மாமா? அவன் உடல் விரைத்தது. சொல்லு மாமா. என்ன சொல்லணும்? கர்ஜனையாக ஒலித்தது அவனது குரல். நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவியா? உன்னால அது முடியுமா மாமா? அழுகையோடு கேட்டிருந்தாள். வேணான்னு சொல்லிட்டதான, பிறகு என்னத்துக்கு கேட்கிறவா? அவனது வார்த்தைகள் ஊசியாய் அவளின் இதயத்தை பதம் பார்த்தது. அவளின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. மறுக்கா உங்ககிட்ட கேட்கவே கூடாதுன்னுதேன் தோணுது. என்ன பண்றது? காதலிச்சிட்டனே என்ற லிங்கம், என்னை கட்டிக்கிட சம்மதம் சொல்லு, இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடுற என்றான் அவளை கூர்மையாய் பார்த்தபடி. புரிஞ்சுக்கோ மாமா என்றவள், கல்யாணம் பண்ணிக்கிட வேணாம் ஆனா தடுமாறினாள். அவளின் தடுமாற்றமே ஏதோ ஒப்பாத ஒன்றை சொல்லவிருக்கிறாள் என்பதை லிங்கத்திற்கு உணர்த்தியது. கண்களை இறுக மூடி தொண்டைக்குழி ஏழி இறங்கிட மூச்சனை ஆழ்ந்து உள்ளெழுத்தவள், தாலி கட்டிக்கிடாம சேர்ந்து வாழலாம் என்றாள். அவள் சொல்லியதன் பொருள் அவனுக்கு அருவருப்பை கொடுத்திருக்க வேண்டும். முகம் சொல்லித்தான். காதல் கொள்ளை கொள்ளையாய் அவள் மீது வைத்திருக்கிறான். ஆனால் இப்போதும் ஒரு சிறு பார்வை அவளை தவறாக பார்த்திருக்க மாட்டான். எல்லாம் கல்யாணத்திற்கு பிறகுதான் என்று முத்தத்தை கூட தவிர்த்து வந்தவனுக்கு அன்று ஆலையில் அவளாக கொடுத்ததுதான் முதல் முத்தம். அப்படி கண்ணியமாக இருப்பவனுக்கு அவள் சொல்லியது ஆத்திரத்தை உண்டாக்கியது. உளராம வீட்டுக்கு போ என்று வேட்டியை மடுத்து கட்டியபடி லிங்கம் திரும்ப அவனின் கையை பிடித்தெடுத்து திருப்பியவள் அவன் உணரும் முன்பு அவனது இதழோடு இதழ் பொறுத்து இருந்தாள். லிங்கம் அவளை விளக்கிட முயல அவளோ அத்தனை பிடியாக அவனை தனக்குள் அடக்கினாள். அவளிடம் இத்தனை பலத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கட்டத்தில் சிலையாக மறுத்து நின்றான். சில நிமிடங்களில் விலகியவள், பிளீஸ் மாமா புரிஞ்சுக்கோ என்றாள். என்னத்த புரிஞ்சுக்க? இப்பெல்லாம் இது சகஜமாயிடுச்சு என்றாள். அங்கே லிவிங் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறாள் என்பது புரிந்தவனுக்கு நரம்புகள் புடைத்து கிளம்பின. இவ சொன்னா புரிஞ்சு கொள்ற ரகம் இல்லை என நினைத்தவன், சரி நீயே கேட்கும்போது நானும் சம்மதிக்கிறேன் என்றவனிடம் தன்னுடைய அதிர்வை காட்டிக்கொள்ளாது நின்றாள். எனக்கு இப்பவே இங்கனே சரித்தேன் என்று தாங்கள் நின்றிருந்த வரப்பினை காண்பித்தான். அவள் அவனை அதிர்வாய் நோக்கினாள். என்ன, எப்படியும் தாலி இல்லாம வாழப்போறோம், அதுக்கு நடக்க வேண்டியது எங்கன, எப்படி நடந்தாக்கா என்ன என்றவன் அவளை சுண்டி இழுத்து இறுக்கி இணைத்தான். அங்கையின் பார்வை சுற்றுப்புறத்தை அலச, இங்கிட்டு நம்மளை யார் கண்ணுக்கும் தெரியாது என்றவன் அவளின் கழுத்து எலும்புகளில் முத்தம் வைக்க அவளோ முகம் உயர்த்தி அவனின் செயல்களை உள்வாங்கிட பெறும் முயற்சி செய்தாள். தாலி கட்டிக்கொள்ளாமல் வாழலாம் என்று கேட்டவள் அவள்தான். அவன் மறுத்தும் பிடிவாதம் செய்தவள் அவள்தான். ஆனால் ஏனோ இப்போது நடக்கும் செயலை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அங்கையின் தாவணியில் கை வைத்தவன் அவளின் முகம் காண கண்கள் மூடி அவனின் செயலை ஏற்கும் விதமாக நின்றிருந்தவளின் மீது கோபம் கட்டுக்கடங்காது பொங்கிக் கொண்டு வர, சி என்று உதறி தள்ளினான். வரப்பில் தொப்பென்று விழுந்தவளை தூக்க வேண்டுமென கூட நினையாது விறுவிறுவென அங்கிருந்து சென்றிருந்தான். கால்களை கட்டிக்கொண்டு மடங்கி அமர்ந்தவளின் அழுகை மட்டும் நிற்கவில்லை. லிங்கத்தின் உள்ளம் உழைக்கலனாக எரிந்தது. என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டா? கல்யாணம் வேணாமாட்டிக்கு, நான் மட்டும் வேணுமோ? வருமினான். அங்கை தாலி வேண்டாம் என சொல்லியது அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அவள் சொல்வது அத்தனை எளிதல்ல என்பதை புரிய வைத்திடவே செயலில் காட்டிட முனைந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனாலேயே முறையற்ற செயலை ஏற்க முடியாது. அவளை பார்க்க அவளோ ஏற்கும் விதத்தில் தன்னை ஒப்புவித்து நிற்க ஆத்திரமடைந்து தள்ளிவிட்டு வந்து விட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கா? இவ கூப்பிட்டதும் பின்னாடியே வருவேனா? சை என்று கொதித்தவனுக்கு ஒன்று புரிந்தது. அவளுக்கு தன்னுடன் வாழ்வதில் பிரச்சனை இல்லை, தாலி கட்டிக் கொள்வதில் தான் ஏதோ உள்ளது. சரியாக யூகித்தான். அவளின் சம்மதத்திற்காக காத்திருந்த வீரனும் இப்படி அதிரடியாக திருமணம் என்று சொல்ல அதுதான் காரணமோ என்ன நினைத்தவன் வீரனுக்கு அழைப்பு விடுத்தான். அவன் கோவிலில் இருந்ததால் எடுக்கப்படவில்லை. லிங்கத்தின் பொறுமையெல்லாம் எங்கோ ஓடியிருந்தது. என்னதான் காதல் கொண்டவர்களாக இருந்தாலும் அவனால் இதனை சற்றும் ஏற்க முடியவில்லை. வரும் வழியிலேயே கிணற்றுக்கொள் தொப்பென்று குதித்தவன் தன் கோபம் ஆத்திரம் தீரும் வரை நீந்தினான். மனம் சோர்ந்து உடலும் களைப்படைந்த பின்னரே மேலேறி வந்தவன் ஈரம் சொட்ட சொட்ட வீட்டிற்கு வந்தவனை கண்ட பாண்டியன், என்ன லிங்குது என பதட்டத்தோடு கேட்க, கிணத்து பெட்ல நின்று பார்த்துட்டு இருக்கும் போது காலடறி கிணத்துக்குள்ளார விழுந்து விட்டேனுங்க ஐயா என்று ஒரே மூச்சாக பொய் சொல்லியவன் பதறியவராக அருகில் வந்த அபியின் முகம் காணாது மேலேறி சென்று விட்டான். அபி சில நிமிடங்களில் மாடி ஏறி அவனது அறைக்கு செல்ல ஆடை மாற்றாது ஈரத்தோடே அமர்ந்திருந்தான். அவனால் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் தகிப்பை குளிர் நீராலும் தணிக்க முடியவில்லை. சாமி, லிங்கு என்று உள்ளே நுழைந்தவர் கையில் இருந்த தம்ளரை மேசையில் வைத்துவிட்டு தன் செயலை தலைப்பால் அவனின் தலையை துவட்டினார். என்ன கேட்டாலும் அவன் சொல்ல போவதில்லை என்பதால் அவரும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. பார்த்து சூதானமா இருந்துக்கு கண்ணு, நீச்சல் தெரியும்னாக்காலும் விழுந்த வேகத்துல சுத்துப்பாறையில மண்டை இடிச்சாக்கா என்ன ஆவறது என்றார் அக்கறையாக. இந்தா சூட கொத்தமல்லி தண்ணி பணுவல்ல போட்டிருக்கு, குடிச்சு போட்டு உடுப்பு மாத்திக்கையா என்றார். வாங்கி பருகியவன் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். லிங்கம் வெளியில் வரும் வரை அங்கேயே நின்றிருந்தவர் அவன் படுத்து கொள்ளவும் கீழே வந்தார். என்னடி மேல போய் எம்புட்டு நேரமாச்சு, அடுப்புல வஞ்சனமெல்லாம் வச்சு போட்டு போயிட்ட? நான் பார்க்காம இருந்திருந்தக்கா எல்லாம் கருகள் அடைஞ்சிருக்கோம் என்றார் மீனாட்சி. ஆனால் அவரின் பேச்சினை காதலியே வாங்காத அபி, லிங்குவை இப்படி பார்க்க முடியல ஐத்த என்று செயலியில் கண்களை ஒற்றி எடுத்தார். இன்னும் 2 நாள் அபி அமிர்தம் சரி செஞ்சிருவியா, சத்த கம்முன்னு இரு என்று தன் மூத்த பேரன் மீது வைத்திருந்த நம்பிக்கையில் மருமகளை தேற்றினார். அபி மேலே செல்லும் போது பின்பக்கம் கட்டுத்தறிக்கு சென்ற பாண்டியன் கால்நடைகளுக்கு தீவனம் வைத்து தண்ணீர் காட்டி உள்ளே வந்ததும் மனைவியை தேடி சமையலறைக்கு வந்தார். என்னங்க ஏதும் சொன்னானா? ஏற்கனவே வருத்தத்தில் இருப்பவரிடம் ஏதும் சொல்லி கவலைப்படுத்த வேண்டாம் என்று தூங்கிட்டாங்க. 2 நாள்ல கல்யாணம் இன்னு ஹோட்டலுக்கு வர வேணாம்னு அமிர்த சொல்லியிருப்பான் போல என்றார். சரி என்றவர் நகர்த்திட பிரேமுக்கு அழைத்தாப்பி, லிங்கு வரமாட்டியாம் பிரேமு, ஹோட்டலுல பாத்துக்கையா என்றார். சரிங்கத்த என்றவன், வீராமாமா பொண்ணு யாருன்னு எதுவும் சொன்னாரா என கேட்டார். இல்ல பிரேமு என்று அபி சொல்ல அவனிடமிருந்து அலைபேசியை பறித்த மகா, லிங்கு என்ன செய்யறான் என்று வினவினார். உக்கி இருக்கா மதனி, என்ன செய்யன்னு விளங்கல என்றார் அபி. இந்த சின்ன குட்டி லிங்குவை பார்க்கதான் காத்திருந்தா. அவன் கரும்பு கொள்ளைக்குள்ள போனதை பார்த்துட்டு போனா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சத்த நேரத்துல லிங்கு கோபமா வெளியில வந்தியா, கிணத்துல குதிச்சுட்டேன், பிரேம அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னேன், நீந்துகிட்டே இருக்கியான்னா வீட்டுக்கு வந்து சின்ன குட்டி கதவை சாத்திட்டு கதறிட்டு இருக்கா என படபடப்பாக்க கூறினார். வீரனின் வீட்டு பின்பகுதியிலிருந்தும் பிரேம் வீட்டு முன்பகுதியிலிருந்தும் பார்த்தால் மொத்த பண்ணையும் தெரியும். அங்கை வெகு நேரமாக லிங்கத்திற்கு காத்திருந்ததால் மகா அவளை கவனித்துக் கொண்டிருந்தார். அதனால் கரும்பு காட்டுக்குள் நடந்தது தெரியவில்லை என்றாலும் மேலோட்டமாக நிலவரம் தெரிந்திருந்தது. என்ன எதுன்னு தெரியாம நாம என்ன பதனி செய்யறது என்ற அபி, அமிர்த மேல பாரத்தை போட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதே என்றார். அபி மட்டுமல்ல, மொத்த குடும்பமும் வீரனின் மீதான நம்பிக்கையில் திருமண நாளை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர்.
மீனாட்சி அம்மன் கோவில் சென்று திரும்பிய வீரன் மற்றும் மீனாள் நிறைய பைகளுடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். என்னதுயா இம்புட்டு பை? மீனாட்சி கேட்டிட இருவருக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார் அபி. கல்யாணத்துக்கு தேவையான துணிங்க நகைங்க வாங்கியாச்சு அப்பத்தா என்ற வீரன். இதுல தாலி இருக்கு, சாமி முன்னாடி வையுங்கம்மா என்று அபியிடம் சிறு பெட்டியை கொடுத்தான். தங்கத்துல கோத்து வாங்கியாச்சுமா என்றார். தானும் மீனாட்சியும் பார்த்து முடிய பூஜையறை எடுத்து சென்றார் அபி. வீரர் மீனாளை ஏறிட அவளும் தலையாட்டிவிட்டு அபியின் பின்னால் அட்டை பெட்டி ஒன்றை தூக்கி கொண்டு சென்று சாமியின் முன் வைத்தாள். என்னது மீனாள் இது? பத்திரிக்கை அத்த. மீனாட்சி அம்மா முன்னாடி கோவில்ல வச்சாச்சு. வரும்போது கருப்பருக்கு வச்சுட்டு வந்துட்டோம். நாளைக்கு ஊருக்குள்ள சொந்த பத்தத்துக்கெல்லாம் வச்சிடலாம் என்றாள். அபிக்கு தோப்பிற்கு சென்ற லிங்கம் வீட்டிற்கு வந்த தோற்றம் நினைவில் வர பத்திரிகையை எடுத்து கூட பாராது வேகமாக வீரன் முன் வந்து நின்று, லிங்கு ஈரத்துடன் வீட்டிற்கு வந்தது மகா சொல்லியது என எல்லாம் உரைத்தார் படப்படவென. உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியான் அபிதா? ஆனா அங்கேயே மறந்துபடல என்றார். வீரன் எதுவும் சொல்லாது அமைதியாக இருக்க, அங்கேயே தவிர்த்து வேறொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அவன் வாழ்க்கை உயிர்ப்போடு இருக்காதியா என்று வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்ட அபியின் முன் மீனாள் கொண்டு வந்த பத்திரிகை ஒன்றை நீட்டினான் வீரன். அப்போதுதான் வீட்டிற்குள் வந்த பாண்டியன் என்ன பத்திரிகை என்று அபிக்கு முன் அதனை வாங்கி பார்த்தவர், ரொம்ப சந்தோஷம் அப்பு என்றார் நெகிழ்வாய். நீங்களும் அம்மாவும் இப்பவே போயே மாமா வீட்டுல பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுங்க ஐயா, நாளைக்கு சொந்தத்துக்கெல்லாம் கொடுத்துடணும் என்றவன் லிங்கத்தின் அறைக்கு சென்றான். இந்த பையில தட்டுல வைக்க வேண்டிய பூ பழமெல்லாம் இருக்கத்த, இந்த 2 பையிலையும் அங்கன வேண்டிய துணிங்க இருக்கு என்று மீனாள் பெரிய பித்தளை தாம்பாள தட்டு ஒன்றை எடுத்து வந்தாள். எனக்கு ஒன்றும் புரியலங்க என்று ஏறிட்ட அபியின் கையில் பத்திரிக்கைய பாரு என கொடுத்தவர் பார்த்தவர் முகம் மகிழ்வை காட்டியது. ஆனால் அங்கை, பெரியவன் பாத்துக்கிடுவா, நீ வா போயிட்டு வந்துடுவோம் என்று பாண்டியன் உள்ளே சென்று ஆடை மாற்றி வந்தவர், நீயும் சேலை மாத்திக்கணும்னா மாத்தியா என்றார் மனைவியிடம். அதற்குள் மீனாள் மீனாட்சியிடம் விஷயத்தை சொல்லி இருக்க, எந்த சலம்பலும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துடாத்தா என்று சாமி கும்பிட்டபடி பூஜை அறையில் மீனாட்சி அம்மனின் திருவுருவ படத்திற்கு முன் கரம் குவித்து அமர்ந்து விட்டார். ஊட்ட பாத்துக்க கண்ணு, வந்து படுறோம் என்று சென்ற இருவரிடமும் நீண்ட நாட்களுக்கு பின் அது இத மகிழ்வு. லிங்க அழைப்போடு உள் வந்த வீரனிடம், அங்கைதான பொண்ணு என கேட்டான் லிங்கம். வேற யாரையும் உன் பக்கத்துக்கு நிக்க வச்சிடுவனா என்ன? அங்கிருந்த இருக்கையை லிங்கத்தின் முன் இழுத்து போட்டு அமர்ந்தான் வீரன். இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்திடுனே லிங்கம் சொல்லியதில் வீரன் அதிரவெல்லாம் இல்லை. காரணம் சொல்லு என கேட்டிருந்தான். என்ன சொல்றனே என்ற லிங்கம் காலையில் அங்கை தன்னிடம் வந்து பேசியதில் சொல்ல வேண்டியதை மட்டும் கூறினான். அதையும் இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் நாசுக்காகத்தான் சொன்னான். அவளுக்கு லிவிங் ரிலேஷன்ஷிப் ஓகேவா, தாலி மேலெல்லாம் நம்பிக்கை இல்லையா என்றான். அடையே இருந்த கோபம் சட்டென மேல் எழும்பியது. என்னத்துக்கு இம்புட்டு கோவம் லிங்கு என்ற வீரன். அவ பக்கத்திலிருந்து கொஞ்சம் ரோசிட, உன் மேல உசிரியே வச்சிருக்கவ ஏன் இம்புட்டு இடும்பு பண்றான்னு ரோசிட என்றான். என்னத்த ரோசிக்கிறது, அவ பக்கத்து ஏதோ காரணம் இருக்குன்னே வச்சுக்கிடுவான், அதுக்கு தாலி வேணான்னு சொல்லுவாளா அவ என்று கொதித்தான். உன்னைய விட்டு கொடுக்க முடியாம தாமடே ஒரு வழி அம்புடாம இப்படி கேட்டுப்பட்டா. காரணம் தெரிந்த வீரனுக்கு அங்கையின் பக்கம் இருக்கும் நியாயம் தெரிந்திருந்தது. அதனால் அங்கைக்கு துணையாக பேசினான். நீ 1000 சொல்லுனே, மனசு ஒப்ப மாட்டேங்குது என்ற லிங்கத்திடம் இனி மறைக்க கூடாது என வீரன் தான் அறிந்த உண்மையை சொல்ல வாய் திறந்த தருணம் நலுங்கிய உடையில் அழுத முகம் சிவந்து வீங்கி இருக்க திடீரென உள்ளே நுழைந்த அங்கை, இந்த கல்யாணம் வேணா மாட்டிக்கு மாமா, பிளீஸ் நிறுத்து என்று வீரனின் கைகளை பிடித்துக் கொண்டு மன்றாடினாள். பாண்டியனும் அபியும் மருதனின் இல்லம் சென்று பத்திரிகை வைத்ததும் வீடை மகிழ்வில் திளைக்க பெண் யார் என்று அறிந்த அங்கை புயலென வீரனின் வீடு நோக்கி சென்றாள். அவளின் வேகம் கண்டு பதறியவர்களாக அனைவரும் அவளின் பின்னாலேயே வந்திருக்க அவள் வீரனிடம் சொல்லியதை கேட்டு மருதன் கொதித்தெழுந்தார். உன்னால குடும்பமே பரிதவிச்சு கிடக்கு, எதுக்கு இப்படி எல்லாரும் உசிரையும் வதைக்கிற நீயே, உன்னால குடும்பம் நிம்மதி போச்சு என்று அவர் தலையில் எடுத்துக் கொள்ள, அச்சோ மாமா, நிலவு தெரியாம எது பேசாதீங்க என்று அவரை அடக்கினான் வீரன். கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். மீனாள் மருதனை அமைதிப்படுத்தினாள். எப்படிமா, இப்பவும் இம்புட்டு புடியா வேணாமனு நிக்கிறாளே என்று அழுதார் மகா. லிங்கம் அங்கையை முறைத்துக் கொண்டு நின்றான்.
தன்னை உயிராய் சுமப்பவள் எதையோ நினைத்து கல்யாணம் வேண்டாம் என மறுத்தாலும் தாலி கட்டிவிட்டால் சரியாகி விடுவாள் என நினைத்தே வீரன் வெள்ளி என்று திருமணம் என சொல்லியதும் சம்மதமேற்றான். ஆனால் இப்போது அவள் தாலியே வேண்டாம் என சொல்பவளிடம் எத்தனை தரம் கீழிறங்கி செல்வதென்று அவனுக்கும் ஈகோ எட்டி பார்த்தது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க என்ற வீரன் மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நிமிர்ந்து நின்றான். அப்போது மங்கை அவனிடம் கல்யாணத்தை நிறுத்துமாறு கெஞ்சிக் கொண்டிருந்தாள். எனக்கு காரணம் சொல்லு. வீரன் விடுவதாக இல்லை. லிங்குவ பிடிக்கலன்னு சொல்லிடாத, சத்தியமா நம்ப மாட்டேன் என்றார். மாமா சொல்லு, நீ சொல்லும் காரணம் சரின்னாக்கா லிங்குவுக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வச்சு போடுற என்றான். வீரனின் வார்த்தையில் அவளின் கண்ணீர் அதிகமாகியது. சரி, நீ அழுதுட்டே இரு, எங்களுக்கு கல்யாண சோழி கிடக்கு, அதை போய் பார்க்கணும் என்று வீரன் அடி வைத்திட, I'm physically unfit for marriage life என்று அங்கை சொல்லி முடிக்கும் முன் வீரனின் கரம் அவளின் கண்டத்தில் இடியென இறங்கியது. அனைவரும் ஸ்தம்பித்து நின்றனர். வீரன் வீட்டு ஆட்களிடம் இத்தனை கோபம் காட்டியதில்லை. அங்கை சொல்லியது ஆங்கிலத்தில் என்பதால் பெரியவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் வீரன் அடித்ததில் சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லி இருக்கிறாள் என புரிந்து கொண்டனர். லிங்கத்திற்கு அவள் சொல்வது பொய் என்று தெரிந்தது. காலையில் அந்நிலையிலும் அவனது கைகளில் அவள் உருகி குழைந்தாளே, எப்படி அவனால் அவள் சொல்லியதை நம்ப முடியும்? இவ்வளோ இறங்கி பொய் சொல்லணும்னு என்ன அவசியம் அங்கை என்று வீரன், லிங்கு உயிர் போயிடும்னா என கேட்டு அவளை அதிர்வுக்குள்ளாக்கியவன், உங்கிட்ட இதை நான் எதிர்பார்க்கல என்றவனாக, இவளை கூட்டிட்டு போதாங்கோ என கூறி வடிகட்டிய முட்டாள் என்று சாடினான். வா அங்க என்று மீனால் இழுத்துச் செல்ல அப்பவும் அவள், கல்யாணத்தை நிறுத்து மாமா என்று அரட்சியபடிதான் சென்றாள். என்ன அவள்தான், என்னதான் நடக்குது, ஏன் என்று பாண்டியன் கேட்டிட, கல்யாணத்துக்குள் லிங்க உசுருக்கு என்னையா என்றார் மீனாட்சி. நேற்று அங்கை கருப்பர் கோவிலுக்கு சென்றது அங்கு அவளுக்கும் பூசாரிக்கும் நடந்த பேச்சினை கூறியவன், நேற்று சாயங்காலம் செவ்வாய்க்கிழமன்னு கருப்பருக்கு விளக்கேத்த தங்க போயிருக்கா, அங்கன வசந்தி பெரியம்மா பூசாரியிடம் என்று அனைத்தும் கூறினான். கூடவே பூசாரியின் வீட்டிற்கு தான் சென்றதையும் அங்கு நடந்ததையும். மீனாள் கோவிலுக்கு சென்ற சமயம் வசந்தி வேறு யாரும் இருக்கிறார்களா என நோட்டமிட்டபடி உள்ளே நின்றிருக்க, அவரின் உடல் மொழியில் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்த மீனாள் அவருக்கு ஏதும் உடம்பு முடியவில்லையா என்று வேகமாக அருகில் செல்ல, சிலைக்கு பின்னிருந்து வந்த பூசாரியிடம் வசந்தி பணத்தினை கொடுத்தார். அதில் சுதாரித்த மீனாள், இவங்க எதுக்கு பூசாரிக்கு பணம் கொடுக்கணும் என சிந்தித்தவளாக அரவம் காட்டாது அருகில் சென்று மரத்திற்கு பின் ஒளிந்து நின்றாள். காட்டு மரங்களுக்கு நடுவில் கோவில் என்பதால் அவர்களால் மீனாளின் வருகையை அறிய முடியாமல் போனது. காலையில அங்க வந்து பரிகாரம் ஏதும் இருக்குமான்னு கேட்டு அழுவும் போது உண்மையை சொல்லிட புலரான்னு தோணுச்சுங்க. எதுக்கு இப்படி ஒரு பழிவாங்கல், சின்னதுங்க வாழ்ந்துட்டு போகட்டுமே என்று பூசாரி சொல்ல, என்கிட்ட கட்டுக்கட்டா பணம் வாங்கிதே உன் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருக்க, மனசுல வச்சுக்க பூசாரி என்ற வசந்தி. அந்த பணத்தை ஏன் வாங்கினேன்னு இருக்கு என்ற பூசாரி, நீ எல்லாம் கோவிலுக்கே வராது, கருப்பர் பண்ணிக்கவே மாட்டார் என்றார். அதை கை நீட்டி காசு வாங்கின நீயே சொல்லாத, இனி நீயே நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொன்னாலும் அங்க நம்ப மாட்டா. என்னையவே மூஞ்சில முழிக்காதுன்னு சொன்னிய, அவனை சந்தோஷமா இருக்க விட்டுடுவனா நானு என்று வஞ்சமாக மொழிந்த வசந்தி, என்னை ஒதுக்கி வச்ச காரணத்துக்காக மொத்த குடும்பமும் நிம்மதி இல்லாம தவிக்கணும், எங்க தட்டுனா நடக்கும்னு தெரிஞ்சு தட்டி இருக்க என்றவர், என்ன மாட்டி விடுறேன்னு நீயே மாட்டிக்காத, வீரன் பொழந்து கட்டிடுவியான் என்றார். வீரனின் அடியை ஐயனார் போன்று நிமிர்ந்து நிற்கும் அவனின் தோற்றத்தை நினைத்து பார்த்த பூசாரி பயத்தில் தலையை உலுக்கிக் கொண்டார். கருப்ப வந்து தண்டிச்சாலும் தண்டிக்கட்டும், வீரனிடம் அடி வாங்கும் தெம்பு கிடையாது என்றார் பூசாரி. நினைச்சது நடந்து போச்சு, நான் எதிர்பார்த்த மாதிரியே அங்கேயே லிங்கவ வேணாமன்னுட்டா, எனக்கு இது போதும், குடும்பம் உடைஞ்சிடும் என்ற வசந்தி, கொஞ்ச நாளைக்கு என்னைய பார்த்தாலும் என்கிட்ட பேச வராத பூசாரி என கூறி சென்றார். இதுதான் விஷயம் என்று அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் பேசியது வைத்து வசந்தி தான் பூசாரி மூலம் விளையாடி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட மீனாளுக்கு இவர்களை என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும், அதை அவள் எப்படி நம்பினாள் என அங்கையின் மீதுதான் ஆத்திரம் வந்தது. இதனை வீரனிடம் சொல்லிய மீனாளுக்கு அவன் சொல்லிய மற்றைய விஷயம் அங்கையை அடிக்கும் மாத்திரத்தை கொடுத்தது. யான்னியே 34. அங்கை கோவில் பூசாரியிடம் பேசியதை வைத்து பூசாரியின் மூலமாக என்னவோ நடக்கிறது என்பதை வீரன் கண்டு கொண்டான். அந்நேரம் கோவிலுக்கு படையல் வைத்திட வெளியூரிலிருந்து பக்தர்கள் வருகை தர மாலை கேட்டுக்கொள்ளலாம் என தன்னுடைய வேலையை கவனிக்க சென்றுவிட்ட வீரன்
இரவு வீடு திரும்பும் போது நேராக சென்றது ஊருக்குள் கடைசியாக இருக்கும் பூசாரியின் வீட்டிற்குத்தான். அப்போதுதான் இரவு உணவை முடித்த பூசாரி வீட்டின் முன்னிருக்கும் திண்ணையில் உறங்குவதற்கு ஆயத்தமாக படுக்கை விரிப்பை விரித்துக் கொண்டிருந்தார். பைக்கின் சத்தத்தில் யார் என்று பார்க்க வண்டியின் முன்பக்க விளக்கால் வீரனின் முகம் தெரியாது கண்கள் கூசியது. வந்திருக்கிறதாரு? பூசாரி கேட்டுக்கொண்டே கூசிய கண்களை கசக்கிட, என்ன பூசாரி, ஆள் அம்புடலையோ என்ற வீரன் வண்டியை இணைத்து அதிலேயே தரையில் கால் ஊன்றி அமர்ந்தவனாக மார்பிற்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவரை உறுத்து விழித்தான். நீங்களா தம்பி என்று முன்வந்த பூசாரி, ஏதோ தாக்கல் சொல்ல வந்தீங்களோ என கேட்டார். வீரன் சுற்றி வளைக்கவெல்லாம் இல்லை. நீங்க தான் சொல்லணும் பூசாரி என்றவன், எங்க வீட்டு பொண்ணு உங்ககிட்ட அழுவ காரணம் என்ன என நேரடியாக கேட்டான். வீரனின் பார்வையில் அத்தனை கொதிப்பு இருந்தது. நான் உங்களை மிரட்டவோ அதட்டவோ இல்லை. என் குடும்ப விஷயம் எங்களுக்கு தெரியாம உங்க மூலமா என்னவோ நடக்குது, அதைத்தேன் கேட்கிறேன் என்றான் அழுத்தமாக. பூசாரிக்கு தொண்டைக்குழி ஏறி இறங்கியது. அவர் சொல்ல மாட்டாரு தம்பி, நான் சொல்லுறேன் என்று வீட்டிற்குள்ளிருந்து வெளிவந்தார் பூசாரியின் மனைவி. எனக்கு இன்னைக்கு அந்தி சாஞ்ச பொழுதுதே விஷயம் தெரியும் தம்பி. காலையில வீட்டுக்கு வரலாம்னு இருந்த, நீங்களே வந்துபிட்டீங்க என்றவர் கணவனை பார்த்து, நீங்க செஞ்சது பெரும் பாவங்க, அதுவும் கருப்பர் பேரை சொல்லி செஞ்சது மகா பாவம் என்றார். அஞ்சல பூசாரி தழுதழுக்க, வேணாமுங்க, நீங்க விளக்கு கொடுக்க தேவையில்லை. கோவிலுக்கு உங்களை பார்க்க வந்த வசந்தி அம்மா திரும்ப வீட்டுக்கு வாரவும் என்ன சமாச்சாரம்னு ஒளிஞ்சு நின்று கேட்டுப்பிட்டேன். நீங்க இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சதோ அந்த கருப்பையன் புள்ள வாழ்க்கையை தண்டிச்சிடக்கூடாதுன்னு நொடிக்கு ஒரு தரம் அவனுக்கு வேண்டுதல் வச்சிட்டு இருக்கேங்க என்று கண்ணீர் சிந்தினார். அங்கே வந்து சென்றதாக பூசாரி சொல்லியதும் கோவிலில் பேசியது போதாதென்று இங்கு உண்மையை சொல்லி விடுவாரோ என பயந்து மீண்டும் ஒரு முறை மிரட்டிட வீட்டிற்கு வந்திருந்தார் வசந்தி. அப்போது வசந்தி முழுமையாக அனைத்தையும் சொல்லி, இதில் என்னை விட உனக்குத்தான் அதிக பங்கு, மாட்டினாலும் உனக்குத்தான் அடி பலமாக விழும் என்று எச்சரித்து செல்ல அஞ்சலை அனைத்தும் கேட்டிருந்தார். மீனாளுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருந்த சமயம் அங்க பொண்ணு கருப்பனுக்கு விளக்கு வைக்க வந்திருக்கு தம்பி என ஆரம்பித்து அனைத்தும் கூறினார் அஞ்சலை. மீனாள் மருத்துவமனையிலிருந்து கண் விழித்த 2ஆம் நாள் மகாதான் அங்கேயே மீனாளுக்காக வேண்டிக் கொண்டு கருப்பருக்கு விளக்கேற்றி வரும்படி அனுப்பி வைத்தார். அங்கை கோவிலுக்கு வருவதை அப்போதுதான் சாமி கும்பிட்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வசந்தி தூரத்திலேயே கண்டவராக நொடியில் திட்டம் வகுத்து பூசாரியிடம் சென்றார். சற்று முன்தான் அவர் பெண்ணின் திருமணத்திற்கு பணம் தேவைப்படுகிறது என்று வசந்தி தெரிந்தவராயிற்றே என புலம்பியிருந்தார். அதனை வசந்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். நான் சொல்ற மாதிரி செஞ்சாக்கா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று தன் திட்டத்தை கூற பூசாரி ஆடி போய்விட்டார். முதலில் மறுத்தவரை ஏதேதோ சொல்லி சரி கட்டி சம்மதிக்க வைத்த வசந்தி அங்கை அருகே வருவது தெரிந்ததும் மறைந்து நின்று கொண்டார். இதில் அங்கை லிங்கத்தின் காதலை தெரிந்து கொண்டது வசந்திக்கு வசதியாக போயிற்று. அதை வைத்தே கட்டம் கட்டி ஆட்டத்தை ஆடியிருந்தார். அங்கை விளக்கேற்றி கருப்பன் சிலையை சுற்றி வந்து முன்னின்று வணங்கிய நொடி அவளுக்கு தீபாராதனை காட்ட வந்த பூசாரி திடீரென சாமி வந்து ஆடிட அங்கை பயந்து 2 அடி பின் வைத்திருந்தாலும் இதெல்லாம் பார்த்து பழகி இருந்ததால் சில நொடிகளில் திடமாகவே நின்றார். மனசுல நினைச்சிருக்கிறவன் கைய பிடிக்கிறவனு காணும் உன் கனவு அவன் உசுரையே வாங்கிப்படும். உன் விருப்பம் அவன் உன் கழுத்துல கட்டுற தாலி அவனுக்கு யமனாகி போவும். உன் ஜாதகம் அவனுக்கு யம ஜாதகம். அவன் உசுறு முக்கியம்னா அவனை விட்டு எட்ட நெல்லு. என் வார்த்தையை மீறி அவன் கையால தாளை ஏறிச்சு அடுத்த நொடி அவன் மண்ணில சாய்வான். சுற்றி சுழன்றி ஆடிக்கொண்டே சொல்லி முடித்த பூசாரி தரையில் விழுந்தார். அங்கையின் அதிர்ந்த விழிகளிலிருந்து கண்ணீர் கொட்டியது. கால்கள் துவண்டது. மூச்சுக்கு தவித்தாள். கண்கள் மேலே சொருகியது. மயக்கம் வரும் போல் இருக்க அருகில் இருந்த சிலையை பற்றி கொண்டு துவண்டு நின்றாள். அவளின் நெஞ்சுக்கூடு விடைத்திடும் வழியை கொடுத்தது. யாரோ எவரோ சொல்லி இருந்தால் அங்கே நம்பி இருக்க மாட்டாள். பூசாரி மூலமாக கருப்பனே வந்து சொல்ல அவன் என்னதான் செய்வாள்? இது போன்று கருப்பன் பூசாரி மீது இறங்கி குறி சொல்லிய யாவும் உண்மையாக நடந்திருக்கிறதே. அவளே கண்கூடாக பலவற்றை பார்த்திருக்கிறாளே. கடவுளை பூசாரியின் ஊடகமாக உபயோகித்து சொல்லும் போது அவளால் எப்படி நம்ப முடியாது இருக்க முடியும்? வெடித்து கதறி எழுதாள். அவளின் ஓலம் அக்காட்டையே நிறைத்தது. அப்போதுதான் மெல்ல கண் திறப்பதைப் போல் எழுந்த பூசாரி ஒன்றும் தெரியாததை போல் அவளிடம் விசாரிக்க, அவரிடம் கூறினால் ஏதும் வழி கிடைக்கும் என அவர் உடம்பில் கருப்பர் இறங்கி சொல்லியதாக நினைத்தவற்றை அழுகையோடையே கூறினார்.
என் மாமான எனக்கு உசுர பூசாரி, அவருக்கும் நானா கொல்ல இஷ்டம். இப்ப என்ன பண்றது? கருப்பர் வாக்கு தாயி, மீறி எதுவும் செஞ்சு போடாது. விலகிக்க தாயி, ஆசையை விட உசுறு முக்கியமாச்சே என்று நயமாக பேசினார். சொல்லி முடித்த அஞ்சலை, பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணு கல்யாணத்துக்காக இப்படி செஞ்சு போட்டாரு தம்பி, மன்னிச்சுக்கிடுங்க என்று அஞ்சலை அழுகையோடு கரம் கூப்பிட, 4-5 அமாவாசையா குறி சொல்ல உங்க மேல கருப்பர் ஏன் இறங்கலன்னு உங்களுக்கு புரியுதா என கேட்ட வீரன், இதை விடவா ஒரு பெரும் தண்டனையை நான் கொடுத்துட போறேன் என்று சென்று விட்டான். பூசாரிக்கு உண்மை நெஞ்சத்தை சுட்டது. வருந்தி கருப்பனை நினைத்து கதறினார். வீரன் சொல்லி முடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருந்தனர். வசந்தி இந்த அளவிற்கு வன்மம் கொண்டவளா? அவர்களால் நினையாது இருக்க முடியவில்லை. கூட பிறந்து தொலைச்சிட்டாலே, என்னதான் செய்யறது? தலையில் தட்டி கொண்டு தரையில் அமர்ந்து விட்டார் மருதன். லிங்கத்திற்கு அங்கையின் காதலின் ஆழம் என்னவென்று புரிந்தது. எல்லாம் எனக்காகவா? நினைத்த அதே கணம் அவளை முட்டாள் என்றும் நிந்தித்தான். நீதான் எனக்கு எல்லாமே என சொல்லி தனக்குள் பொத்தி வைப்பது மட்டும் காதல் இல்லை. உனக்காக உன்னையே விட்டு தருகிறேன், உனக்காக உன்னையே துறக்கிறேன் என்பதும் காதல்தான். இங்கு அங்கை அவன் அவளின் உயிருக்காக தன் காதலையே துறக்க துணிந்திட்டாளே, இதைவிட பெரும் காதல் ஒன்றை அவனால் உணர்ந்திட முடியுமா என்ன? வசந்திக்கு சரியான பாடம் புகட்ட நாமழ்தா என்று மகா கொதிக்க, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில என்னமா ஆடி இருக்கிறா என்று கொந்தளித்தார் அபி. அந்த சீம சித்தராங்கி சிறுக்கிய உண்டில்லன்னு பண்ணி போடுற என்றார் மீனாட்சி ஆவேசமாக. கௌதமிடம் சொன்னால் அவங்க கதை முடிஞ்சது என்ற பிரேம் இப்பவே அவனுக்கு போனை போடுற என்க, அவங்களுக்கு சரிசமமா நாமளும் இறங்கணுமா பிரேம்? அவங்க நடக்க கூடாதுன்னு நினைச்ச கல்யாணத்தை நடத்தி காட்டுறதுலதே அவங்களுக்கான தண்டனை இருக்கு என்றான் வீரன். இருந்தாலும் அவங்களை எது பண்ணணும்னே என்றாள் நாச்சி. ஆற்ற மாட்டாது ஆளாளுக்கு தங்களின் ஆதங்கத்தை காட்டிக் கொண்டிருக்க லிங்கம் யாரையும் கண்டு கொள்ளாது மீனாளின் அறைக்கு ஓடினார். அங்கை மீனாளின் மடியில் முகம் புதைத்து உடல் குலுங்கிட அழுது கொண்டிருந்தாள். எல்லாம் சொல்லிவிட்டேன். மீனாள் சொல்ல லிங்கத்திடம் பெருமூச்சு ஒன்று வெளியேறியது. லிங்கத்தின் அரவம் உணர்ந்த அங்கை, மாமா என்று ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டு அழுதிட மீனாள் வெளியில் சென்றிருந்தாள். எதுக்குடி அழுவுற? மன்னிச்சுக்கிடு மாமா, கூமுட்டையா இருந்திருக்க, எம்பிட்டு வதச்சிட்ட உன்னைய மட்டுமில்ல எல்லாரையும் என்றவள் நிமிர்ந்து அவனின் முகம் பார்த்து தன் தலையில் கொட்டி கொண்டாள். தடுத்த லிங்கம், நீயே கொட்டிக்கிட்டா வலிக்காது, நான் கொட்டுற என்று கொட்டிட கையை உயர்த்தியவன் சடுதியில் அவளை இறுக்கி அணைத்திருந்தான். என்கிட்ட சொல்ல இருக்கலாமேடி. அவனிடம் நிறைய ஆதங்கம் உள்ளது. ஆனால் அதையெல்லாம் கேட்டு மேலும் அவளை வருத்த அவன் விரும்பவில்லை. அங்கையின் மறுப்பு செயல்கள், காலையில் நடந்து கொண்ட முறையினை யாவும் தனக்காகவே என்பது லிங்கத்தை அமைதிப்படுத்தி இருந்தது. அவளது நிலையில் அவன் இருந்திருந்தால் இதைத்தான் செய்திருப்பானோ என்னவோ. சொன்னா நீயே கேட்க மாட்டியே மாமா, அதிரடியா எது பண்ணுவ? எனக்கு நீ என் கண் முன்னாடி நடந்துகிட்டு இருந்தாலே போது மாட்டிக்கு என்றவள் எம்பி அவனின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். அவங்களுக்கு ஏன் மாமா இப்படி ஒரு வஞ்சம்? தெரியலையே என்ற லிங்கம். எனக்கு என்ன பேசணும் ஒன்னும் வடங்கல அங்கை, நீ எனக்கு இல்லையோன்னு நினைக்க வச்சுட்ட என்றவன் காற்று கூட புக முடியாதபடி அவளுடனான அணைப்பை இறுக்கி இருந்தான். லவ் யூ மாமா. லிங்கம் அவளது கன்னத்தில் தன் மீசை குத்திட அழுத்தமாக இதழ் பதித்தான். அவனின் செயலை நம்ப முடியாது விழுவிரித்தாள் பெண்ணவள். காலையில நீ பொய்யா தானே அப்படி நடந்துகிட்ட மாமா? நீ அப்படி சொல்லவும் வேற என்ன பண்ண? அரைஞ்சிருப்ப, தாங்கிக்க மாட்டியே, சுருண்டிருப்ப என்றவன். என்னெல்லாம் பேசிவிட்ட நீ என்று அவளின் கண்ணம் கிள்ளியவன். இப்ப சொல்லு, நான் வேணாமன்னு என்று மிதப்பாக கேட்டான். நீ செத்து போவங்கிறது உண்மையாவே இருந்தாலும் இனி உன்னைய விடுறதா இல்ல மாமா, சேர்ந்தே செத்து போவோம் என்று அவனின் மார்பில் முத்தம் வைத்து விலகினாள். சேர்ந்து வாழ்வோடு சொல்லடி என்றவன் அவளின் நெற்றி முட்டி மீண்டும் அணைத்திக் கொண்டான். மீனாட்சி அம்மன் சன்னதியில் சுற்றம் சூழ நிறைவாய் அரங்கேறி இருந்தது லிங்கம் அங்கையின் திருமணம். லிங்கம் பொன் தாலியை அணிவித்த கணம் மார்போடு பதிந்த தாலியை பணித்த கண்களோடு குனிந்து பார்த்தவள் சுற்றுப்புறம் மறந்து தாவி லிங்கத்தின் கழுத்தினை கட்டிக்கொண்டாள். அக்காட்சி குடும்பத்தினர் அனைவரது முகத்திலும் மலர்ந்த புன்னகையை தோற்றுவித்தது. லிங்கம்தான் அவளை தன்னிலிருந்து பிரித்து மற்றவர்களின் முகம் காண நாணம் கொண்டான். நாங்க எதுவும் பார்க்கலையாட்டுக்கு மாமா என்று மீனாள் சொல்லியதில் சிரிப்பால் அவ்விடம் அதிர்வை உண்டாக்கியது. மிஞ்சிய மாட்டியா, நல்ல நேரத்துல கருப்பங்கோவிலுக்கு போவணும் என்றார் மீனாட்சி. லிங்கம் மெட்டி அணிவித்து நிமிர ஐயர் அம்மனின் குங்குமத்தை அவன் முன் நீட்டினார்.
அங்கையின் நெற்றியிலும் பகுட்டிலும் வைத்தவன் மார்பை உரசிக் கொண்டிருந்த தாலியில் அழுத்தமாக வைத்தாள். லவ் யூ மாமா ஓசையின்றி உதடசைத்தாள். மொபைலில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த கௌதமிற்கு அவளின் அசைவை வைத்து கண்கள் விரித்தது. ஒன்னும் கேட்கலையாட்டுக்கு அங்கை, சத்தமா சொல்லு பாப்பா என்று சிரித்திட, எனக்கு என்னடே பயம் என்றவள் எல்லோருக்கும் கேட்கும் விதமாக சத்தமாக சொல்லி அவனது கன்னத்தில் முத்தமும் வைத்தாள். லிங்கம்தான் அவளின் அட்டகாசத்தில் நிலைந்தான். உன்னைய ஓட விட போறா என்று வீரன் சிரித்திட, அண்ணே என்ற லிங்கத்தின் தோளில் தட்டி கொடுத்தவன் ஆசீர்வாதம் வாங்கிக்கடே என்று பெரியவர்களை கை காண்பித்தான். பெற்றோரிடமும் மீனாட்சியிடமும் ஆசீர்வாதம் பெற்று வீரனின் காலிலும் இருவரும் பணிய, என்றடி ஏன் காலில விழுந்துகிட்டு என்று பதறியவனாக வீரன் அடியை பின் வைத்தான். உன் ஆசீர்வாதம் வேணுமுனே, நீ இந்த ஆத்தாளுக்கும் மேலனே என்று லிங்கம் மீனாட்சி அம்மனை கை காட்டி கூற இருவரையும் கை கொண்டு எழுப்பிய வீரன் தன் தம்பியை இறுக அணைத்திருந்தான். கௌஷிக் அனைத்தையும் வளைத்து வளைத்து வீடியோ போட்டோ என்று எடுத்துக் கொண்டிருக்க, கொஞ்சம் அடங்குடே கண்ணுபட போவது என்றார் மீனாட்சி. அடுத்து அனைவரும் பிரேமின் பொறுப்பில் சொந்த பந்தங்களை மீனாட்சி ஹோட்டலுக்கு விருந்திற்கு அனுப்பி கருப்பர் கோவிலுக்கு செல்ல பயணித்தனர். திடீர் திருமணம் என்பதால் கௌதமால் தன் குடும்பத்தோடு வர முடியவில்லை. கௌஷிக் மட்டுமே வந்திருந்தான். அதுவும் தன் தாயின் செயலை அறிந்து பொங்கிவிட்டான். இனி பெயருக்குத்தான் நீங்க என் அம்மா, கடைசி காலத்துல புள்ளைங்க கைவிட்டுட்டாங்கன்னு ஊர் பேசிடக்கூடாது பாருங்க என்று அவன் முகத்திற்கு நேரே சொல்லிட, அப்போதும் வசந்தி மிதப்பாக பார்த்தபடிதான் நின்றிருந்தார். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று கௌஷிக் தான் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி அங்கிருந்து நகர்ந்திருந்தார். வசந்தி செய்ததுக்கு அவரை பழி வாங்கிட வேண்டும் என்றெல்லாம் வீரனோ லிங்கமோ குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களோ யாரும் நினைக்கவில்லை. ஆனால் ஆதங்கம் மழையளவு இருந்தது. ரத்த சொந்தமாயிட்டாங்களே, எங்கட தண்டிக்கிறது? மீனாட்சியின் எண்ணம் தான் அனைவருக்கும். ஆனால் அவர் போட்ட திட்டமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று வசந்திக்கு உணர்த்திட நினைத்த வீரன் லிங்கத்தையும் அங்கையையும் சேர்ந்து ஒன்றாக வசந்தியின் வீட்டிற்கு பத்திரிகை வைத்திட அனுப்பி வைத்தான். இருவரையும் ஒரு சேர தன் வீட்டில் கையில் திருமண அழைப்பதுடன் பார்த்தது வசந்திக்கு சரியான மூக்கடி. இருவருமே வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. கௌஷிக்கின் கையில் தட்டினை கொடுத்துவிட்டு, வந்துடு கௌஷிக் என்று சொல்லி திரும்பி இருந்தனர். அவர்களின் உதாசீனத்தில் பொங்கிய வசந்தி அனைத்தையும் நல்லானிடம் சொல்லி எவ்வளோ திட்டம் போட்டேன் என்று குமரிட கௌஷிக் அருவருத்து போனான். அவர்களுடன் இருந்து கொண்டே அவர்களை ஒதுக்கி வைத்திட்டான். கருப்பன் முன் இருவரும் விழுந்து வணங்கி எழ பூசாரி மீனாட்சி காலிலேயே விழுந்து விட்டார் நெடுஞ்சானாக. மன்னிச்சுக்கிடு ஆத்தா, என் குடும்பத்தை வாழ வச்ச உன் குடும்பத்தை கலங்கடிச்சு விட்ட என்று அவர் மனம் வருந்தி கண்ணீர் சிந்த, நல்லாயிரு என்று மீனாட்சி பின் நகர்ந்து கொண்டார். அவருக்கான தண்டனையை கருப்பனை கொடுத்திருந்தாரே, வேறென்ன செய்ய? அங்கிருந்து நேராக மருதனின் இல்லம் சென்று பாண்டியனின் இல்லம் திரும்பினர். வீட்டில் சாமி கும்பிட்டு விட்டு அங்கே விளக்கேற்றி வர, முதல்ல பாலை காய்ச்சி எது இனிப்பு செய்யத்தான் என்றார் மீனாட்சி. சரி அம்மத்தா என்று அங்கை வேகமாக தலையாட்ட லிங்கம் சிரிப்போடு மாடி ஏறினான். நான் ஒரு 8 ஆளைக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து படுறதாங்க, பிரேம் ஒத்தையில அல்லாடுவான் என்ற வீரன் சட்டையை கழட்டி வேறு மாற்றிட, 2 நாள்ல பரீட்சை மாமா என்றாள் மீனாள். எல்லாமே ஏற்கனவே படிச்சது தானே தங்கம், என்ன வசனம்? சட்டையின் கையினை மடித்து கொண்டே வினவினான். அவனின் முகத்தை பார்த்தவள், ஒன்னும் இல்ல மாமா, நீ போய் வா என்று கூறினாள். மனைவியின் சிறு அசைவுக்கு விளக்கம் கண்டுபிடிப்பவனுக்கு அவளின் முக மாற்றத்திற்கு அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது. நீ எங்கிட்டு போனாலும் நானும் அங்கன வந்து போடுறேன் தங்கோ. தேர்வு முடிவு வந்து பயிற்சி காலம் மட்டும்தே பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கிடலாம் என்றவன், எதையும் நினைக்காம படி என்று அவளின் தலையில் கையை அழுத்தமாக வைத்து ஆட்டியவனாக வெளியேறினான். லிங்க மாடியறை கூடத்தில் நின்று வீரன் அழைக்க லிங்கம் அவனது அறையிலிருந்து வெளியில் வந்தான். கரியங்கிட்டவும் முகத்தை காட்டிவிட்டு வந்துடுடே, பரவ கல்யாண கோலத்தை பார்க்கலன்னு உங்க அம்மா அழிச்சாட்டியம் பண்ணுவியா என்று வீரன் அங்கேயும் கூட கூட்டிட்டு போ என்று சொல்லி சென்றான். சரிண்ணே என்ற லிங்கம் திறந்திருந்த வீரனின் அறையை தற்செயலாக ஏறிட மீனாள் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆரம்பிச்சிட்டாரா? லிங்கம் சிரித்து கொண்டே வினவ நிமிர்ந்து பார்த்த மீனாள், பெயிலா போகணும்னு வேண்டிக்கிடுமாமா என்றாள். அன்னைக்கிட்ட போட்டு கொடுக்கட்டுமா? 2 வருஷம் பயிற்சின்னு எங்க அடைச்சு வைப்பாங்கன்னு பயந்து வருது, மாமா கூட இல்லாம என்று தலையை உலுக்கி கொண்டாள். இது உன் கனவு மட்டுமில்ல மீனா குட்டி, அன்னை லட்சியம். விளையாட்டா எது பண்ணி போடாத, சிலருக்கு ஊ மூலமா அடி கொடுக்க நினைக்குது அண்ணே என்ற லிங்கம் மீனாட்சி அம்மன் கோவிலில் வசந்தி பேசியதை கூறினார். எனக்கும் ஆசைதே மாமா, ஆனா என்று அவள் இடை இருத்த,
புருஷனை விட்டு இருக்க முடியாதாக்கும் என சிரித்து கொண்டே கேட்டான். இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, நானும் பார்க்க தான் பேரேன் உங்களை என்று அளவம் காட்டினாள் மீனாள். மாமா, கீழே அங்கை கூப்பிடும் சத்தம் கேட்க, இந்தா கூப்பிட்டாச்சு, ஓடு ஓடு என்று மீனாள் கிண்டல் செய்திட, சேட்ட கூடி போச்சுத்தா உனக்கு என்றவனாக லிங்கம் கீழே சென்றான். என்னடி, எதுக்கு இம்புட்டு கத்தி கூப்பிடுற? இறுதிப்படியில் நின்றிருந்தவளிடம் வேகமாக கேட்டிருந்தான். அப்பத்த காய்ச்சிய பால உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, அதே கூப்பிட்ட என்றவள் அவனின் கையில் பால் அடங்கிய குவளையை திணித்தாள். இத மாடி ஏறி வந்து கொடுக்க மாட்டியாடி நீ? அப்பத்த என்னை நைட்டுக்குத்தே மேலேறணும்னு சொல்லி பிடிச்சு என்றவள் நகர, பாலினை ஒரே மூச்சில் குடித்து முடித்து பின்னாடி வாடி என்று அழைத்து சென்றான். சார் என் பெயரை சொல்லவே ரோசிப்பீங்க, இப்ப நான் வரி கொருடி போடுறீங்க என்னமா? உரிமை இருக்கு கூப்பிடுற, சிலதெல்லாம் கல்யாணத்துக்கு பொறவுதேன்னு இருந்தேன், இப்பதான் கல்யாணம் ஆகி போச்சுதே என்றவன், நீ என் பொண்டாட்டிடி என்றான் கண்களில் அத்தனை காதலாய், குரலில் அத்தனை உரிமையாய். ரொம்பத்தே என்றவள் பெண்கட்டிற்கு வந்திருக்க, கரியும் உங்களை முறைக்கதாட்ட இருக்குது மாமா என்றாள். அவன் அண்ணனுக்கு மட்டும்தே அடங்குவியான் என்ற லிங்கம் கரியனின் முன் அங்கையுடன் சென்று நின்றாள். இவகதே உன் 2வது அண்ணி என்ற லிங்கம் சொல்ல, கரியன் நாக்கினை வளைத்து வெளியே சுழற்சியவனாக தன் தலையை அசைத்து ஆசிர்வதித்தது. ஆசிர்வாதம் பண்றா என்ற லிங்கம் கரியனின் நெற்றியில் தடவி கொடுக்க, அதுவோ தன் கழுத்து மணி சத்தம் எழுப்பிட மீண்டும் தலையை ஆட்டி தன் மூக்கால் லிங்கத்தின் நெஞ்சை முட்டியது. அங்கை புன்னகையுடன் அதனின் கழுத்தை தடவி விட, மா என்று சத்தம் எழுப்பி தன் மகிழ்வை வெளிப்படுத்தினான். சின்னக்குட்டே, அத்தை கூப்பிடுறாங்க மாமா என்று அங்கை உள்ளே ஓடிட, அவன் எங்க உங்கூட தானே பின்னாடி வந்தியா என லிங்குவை கேட்டார் அபி. லிங்கமும் பின்னோடு வந்திருக்க, உட்காரியா என்று உணவு கூடத்தில் விரிக்கப்பட்டிருந்த விரிப்பை காட்டியவர், நீயும் உட்காரத்தா என்றார் அங்கையிடம். மீனா என்ன பண்றான்னு தெரியல என்றவர் அவளை அழைக்க, திங்களு பரீட்சையாட்டுக்குமா படிக்கிறா என்றான் லிங்கம். பெரியம்மாவளை விடமாட்டியாம் போல என்றவர் இருவருக்கும் இலை போட்டு உணவினை பரிமாறினார். எல்லாம் உன் பொண்டாட்டி செஞ்சது என்று லிங்குவிடம் சொல்லியவர், பார்த்து வைங்கத்த, நான் மீனாளுக்கு சோறு கொண்டு போய் கொடுத்துட்டு வாரேன் என்றவர் தட்டிலிட்டு இழுத்து சென்று கொடுத்து வந்தார். இருவரும் உண்டி முடிய, நீ இங்க அத்தை ரூம்ல இருத்தா என்றார் அங்கையிடம். மணியை பார்த்த லிங்கம் மென் சிரிப்புடன் மாடி ஏறிவிட்டார். இரவுக்கு அணிய வேண்டிய புடவையை அபி அங்கையிடம் கொடுத்து தயாராக கூறியவர் மீனாளை அழைக்க அவள் தங்கைக்கு சென்று உதவி செய்தார். பயமா இருக்குக்கா, அனைவருக்கும் இருக்கும் இனிய படபடப்பு தானே இது. இந்த தருணம் எனக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல சின்ன குட்டி, இதெல்லாம் கடந்ததே வரணும் என்றாள் மீனாள். அங்கை தயாராவதற்குள் வீரனும் வந்திருக்க பாண்டியனுடன் உணவை முடித்துக் கொண்டு அனைவரும் முடங்கிவிட்டனர். லிங்கு பால் வேண்டாம்னுட்டான், அவன் குடிக்க மாட்டியானே, இருந்தாலும் கொண்டு போத்தா என்று அங்கையின் கையில் பால் சொம்பினை கொடுத்த அபி திருநீறு பூசி மீனாளுடன் அனுப்பி வைத்தார். தாழாது வெறுமனையை கதவினை சாற்றி வைத்து வாயிலேயே பார்த்தபடி லிங்கம் அமர்ந்திருந்தார். அவனுள் தன்னவளை தனக்குள் பொதிந்து கொள்ளும் வேட்கை காதலாக. லிங்கம் கண்களில் ஆர்வத்தோடு உடலில் பரபரப்பை கூட்டி கதவு திறக்கப்படுவதற்காக காத்திருக்க, கதவினை திறந்து கொண்டு உள்வந்த மீனாளை கண்டு அவனின் விழிகள் அதிர்ச்சியை காட்டின. என்ன, நீ வந்திருக்க? அப்படி ஒரு ஏமாற்றம் லிங்கத்தின் குரலிலும் முகத்திலும். இன்னைக்கு சடங்கு எதுவும் இல்லையா மாமா? இன்னும் 3 நாள் சென்றுதானா? அப்பத்தான் உன்னைய தலைகாணிய கட்டி பிடிச்சிட்டு தூங்க சொல்லுச்சு என்று சிரிப்பினை கட்டுப்படுத்தியவளாக கூறிய மீனாள் லிங்கத்தின் முகம் போன போக்கில் அட்டகாசமாக சிரித்திட, சேட்ட பண்ணாம வாடி என்று வீரன் வந்து மீனாளை இழுத்து செல்ல அங்கை சிறு புன்னகையோடு உள் நுழைந்தாள். யான் நீயே 35, 2 சேர்ந்து வம்பு பண்றீங்களா? அங்கை உள் வந்ததும் லிங்கம் இடையில் கை குற்றி சிறு முறைப்போடு கேட்க, ஐயோ நான் இல்ல, அக்காதான் என்ற அங்கை அவனின் முகம் பார்க்க வெட்கம் கொண்டு தலை கவிழ்ந்து கொண்டாள். பிறந்தது முதல் அவனை பார்த்து பழகி அவனுடன் சேர்ந்து வளர்ந்து அடமாக காதல் கொண்டு அவனையும் காதலிக்க வைத்து அவனை கரம் பிடித்திருந்தாலும் இந்நாளுக்கே உரித்தான அச்சமும் பதட்டமும் அவனிடம் தென்பட்டது. மெல்ல தலையை திருப்பி சிரித்துக் கொண்டவன் அவளை உரசியபடி கடந்து சென்று கதவினை அடைத்து அதன் மீதே சாய்ந்து நிற்க அங்கை மெல்ல விழி உயர்த்தினாள். லிங்கம் என்ன என்று புருவம் தூக்கிட, ஒண்ணுமில்ல வேகமாய் தலையை ஆட்டியவள், பால் என்று அவன் முன் நீட்டினாள். குடிச்சிடு. லிங்கம் சொல்லிய அடுத்த நொடி ஒரே மூச்சில் காலி செய்திருந்தாள். போ படுத்துக்கோ. விழுக்கென அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் மீது விழிகளை பதித்தவாறே கட்டிலில் சென்று படுக்க, நான் எங்க படுக்க என்று கேட்டான்.
வேகமாக உள்ளே தள்ளி படுத்தாள். கட்டில் சுவரை ஒட்டி போட்டிருக்க அவளோ சுவற்றோடு ஒண்டியிருந்தாள். அங்கைக்கு பதட்டம், பயம் இருந்த போதும் அவன் உறங்க சொல்லியதும் அவளுள் சேமாற்றம் பரவுவதை தடுக்க முடியவில்லை. திரும்பி அவனை பார்க்கவும் நாணம் தடுத்தது. கண்களை மூடியிருந்த போதும் அவனின் நரவத்தை அவளால் உணர முடிந்தது. மூடியிருந்த சன்னலை திறந்து திரையை இழுத்து விட்டார். நிலவின் ஒளி அரை முழுக்க பரவியது. பால்கனி கதவினை திறந்து வைக்க சில்லென்று காற்று மேனியை தீண்டியது. ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்குகளை அணைத்தவன் மெத்தையில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். சில நிமிடங்கள் சென்றும் அவனிடம் அமைதியை நீடிக்க, ஒண்ணுமில்லையா, அம்புட்டுதானா? தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவளாக மெல்ல அவன் பக்கம் திரும்பி அருகில் செல்ல, கிட்டு வர இம்புட்டு நேரமாடி என இழுத்து இறுக அணைத்திருந்தான். சட்டென்று அவன் இழுத்ததில் மா என்று அலறியவளின் ஓசை அவனது இதழில் புதைந்து மறைந்தது. விரல் திண்டலை கூட தவிர்த்து கண்ணியம் காத்தவன் மொத்தமாக அவள் மேனி தீண்டி சிலிர்க்க வைத்து தனக்குள் சிறை வைத்தான். மாமா. மென் முனங்களாக அவளின் குரலும் மெல்லிய நாதமாக அவளின் கொலுசின் ஓசையும் அறையை நிறைத்திட தன்னவளை தனக்குள் மொத்தமாக நிறைத்து களைத்து சோர்ந்து தன்னவளிடமே சரணாகதி அடைந்திருந்தான். விழிப்பார்வையில் ஊர்வலம் நடத்தி விரல் தீண்டலில் உருக வைத்து இதழுரசி கரை உடைத்து மெய் தீண்டி அகம் சேர்ந்தான். கொள்ளை கொண்டவன் கொள்ளை போகும் விந்தையும் அங்கு அரங்கேறியது. உருகி உருகி காதலித்தவள் அவனிடம் மொத்தமாக உருகி நின்ற கணம் அவன் சொர்க்கத்தின் இதமுணர்ந்து தத்தளித்து கரை சேர்ந்தான். இதழ் முத்தத்தில் பிரிந்தவர்கள் இடைவெளியின்றி துயில் கொண்டனர். விடியலின் முதலில் கண் விழித்த லிங்கம் தன் கையில் தலை வைத்து உறங்கும் தன்னவளின் முகம் பார்த்து ரசித்திருக்க, மெல்ல உறக்கம் கலைந்தவள் அவனது பார்வை தாங்காது அவனுள் முகம் மறைத்து வெற்றி மார்பில் இதழொற்றி அணைத்துக் கொண்டாள். புதுசா தெரியறாங்க என்றவன், உன்னோட வெக்கம் அமைதி எல்லாம் நீதானான்னு டவுட்ட கிளப்புதுடி என்று சத்தமாக சிரித்தான். நைட்டு இப்படி இருந்துட்டு இப்ப நான் தானோன்னு சந்தேக மாட்டிக்க. இருக்கும் இருக்கும் என்றவள் அவனிலிருந்து விலகி அமர்ந்து இரு கைகளையும் உயர்த்தி முடியை அள்ளி கொண்ட இட அவனோ விழிகள் விரித்து, எப்படி இருந்துட்டு என்று மயக்க நிலையில் கேட்டான். கணவனின் பார்வை மாற்றம் குரல் வேதத்தில் தன்னை குனிந்து பார்த்தவள் அச்சோ என்று அவனின் மார்பிலேயே தன் முகம் புதைத்தாள். அவர்களுக்கு மட்டுமே உரித்தான இனிமையான தருணம் மேலும் நீண்டிட சூரியனின் கதிர்கள் செம்மை பூசி விரிய தொடங்கிய நேரம்தான். இரவே அபி வெள்ளன எழுந்து குளிச்சு போட்டு வந்து விளக்கைத்திடாங்க என்று சொல்லியது நினைவு வந்துவிட விட முடியாதென அடம் பிடித்தவனை சமாளித்து குளித்து முடித்து அவள் அறையை விட்டு வெளியில் வருவதற்குள் போதும் போதும் என்று ஆனது. என்ன சின்ன குட்டி, மூச்செல்லாம் பலமா இருக்கு. மீனாளின் குரலில் அங்கை நிமிர்ந்து பார்க்க மாடிக்கூடத்தில் புத்தகமும் கையுமாக மீனாள் நடந்து கொண்டிருந்தாள். அக்கா என்று அங்கை சினுங்கிட, நான் எதுவும் கேட்கலப்பா, அத்தை முன்னவே நீ எழுந்துட்டியான்னு வந்து கேட்டாங்க, வரசா போ என்று அனுப்பி வைத்தாள். அங்கை கீழிறங்கி விட்டதை உறுதி செய்து கொண்டு தங்கள் அறைக்குள்ளிருந்து வெளிவந்த வீரன் மீனாளின் காதினை வலிக்காது திருகியபடி, ராவிலிருந்து 2 எரிய நல்லா ஊற்ற நீ, அம்புட்டு சேட்ட, ஒழுங்கா படி என்று விரட்டினான். பயந்துட்ட வீரா என்று கண்ணடித்தவள், நைட்டு விட்ட மிச்சம் இப்போ வச்சுக்கிடுவோமா, புத்தகம் பார்த்து பார்த்து மண்டை சூடாகி போச்சு என்று வீரனின் உடல் வரச நெருங்கி நின்று மீனால் கெட்டிட சட்டென்று உடலில் ஆர்ப்பரித்த உணர்வலைகளிலிருந்து மீண்டவன், செடியூஸ் பண்ண பக்குரியோடி கொன்னுடுவன் என்றான். அப்போ நீ இன்னும் மீனால் வார்த்தையை சொல்லாது இழுக்க அவளின் வாயினை கரம் கொண்டு மூடியவன், மயங்கி போய்த்தான் கிடக்க, உருக வைக்காம இருடி என்று அவளின் நெற்றியில் இதழ் ஒற்றி வேகமாக சென்று விட்டான். அடுத்து லிங்கம் வர, மாமோய் என்று மீனால் அழைத்த தோரணையிலேயே லிங்கம் நிற்காது வேகமாக படியிறங்கி ஓடிவிட்டான். லிங்கத்தின் ஓட்டம் கண்டு மீனாளிடம் தோன்றிய சிரிப்பு அவ்வீட்டையே நிறைத்தது. அன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்வாகத்தான் சென்றது. மருதனும் தன் குடும்பத்தோடு அங்கு வந்துவிட சொல்லவும் வேண்டுமா? பல நாட்களுக்கு பின்னர் அனைத்து கவலைகளும் நீங்கி மிக மிக சந்தோஷமாக அந்த நாளினை கடத்தினர். 3 ஜோடிகளும் கண்ணுக்கு நிறைவாய் கண்முன்னே நின்றிருக்க பெரியவர்களின் நெஞ்சம் குளிர்ந்தது. இந்த குடும்பத்தை அழைக்கணும் ஆத்தா. அக்கணம் மீனாட்சியின் வேண்டுதல் அதுவாகத்தான் இருந்தது. அதில்தான் குடும்பம் சந்தோஷத்தை நிம்மதியை இழந்து தவிக்க இருக்கிறது என்பதை உணராது போனார். மனம் கொண்ட மகிழ்வோடு நாட்கள் நகர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். மீனால் முழு கவனத்தோடு தனக்காக மட்டுமின்றி வீரனுக்காக மட்டுமே தேர்வினை அதிக ஸ்ரத்தையோடு எழுதி முடித்திருந்தாள். அங்கே லிங்கத்துடனே ஹோட்டலிற்கு சென்று விடுவாள். வீட்டில் மட்டுமில்லாது வேலை இடத்திலும் லிங்கத்தை ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தாள் அங்கை. அவளின் பார்வைக்கு விரும்பியே சுழல ஆரம்பித்திருந்தாள் லிங்கம்.
எப்போதுமே நாச்சியின் மீது பித்தாக இருக்கும் பிரேம் இப்போது இன்னும் அவள் மேல் காதல் கொண்டு ஆர்ப்பாட்டமில்லா சந்தோஷத்தோடு தன் காதல் வாழ்வை வாழ்கின்றான். நாட்கள் விரைவாக நகர்ந்து மீனாளின் தேர்வு முடிவுகள் வெளிவரும் நாளன்று மீனாள் சாதாரணமாகத்தான் வலம் வந்து கொண்டு அபிக்கு உதவியபடி மீனாட்சியிடம் வம்பு செய்து கொண்டன இருந்தாள். வீரனால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. தேர்வு முடிவுகள் வெளிவரும் நேரத்திற்காக அத்தனை பதட்டத்துடன் காத்திருந்தான். அவனால் எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. கூடத்து இருக்கையில் அமைதியாக அமர்ந்து விட்டான். யாரு பரீட்சை எழுதுனீங்க சந்தேகமாட்டு இருக்கு. நீ என்னடானா ஜாலியா சுத்திட்டு இருக்க. அன்னை பதட்டமா உட்கார்ந்துருக்கு. அதுக்கான பொது தேர்வு முடிவுக்கு கூட அன்னை இப்படி உட்காரல என்று லிங்கம் சொல்ல, முடிவு என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் மாமா என்று மீனாள் கலங்கிய கண்களில் லிங்கத்திற்கு காட்டாது திரும்பிக் கொண்டாள். விளங்குறாப்புல சொல்லு மீனா குட்டி. பாசான மாமாவுக்கு சந்தோஷம், அது சந்தோஷம்தான் எனக்கும். ஆனா மாமாவை விட்டு மாமா இருந்திடும் தெரியும் நான் என்றவள் அடைத்த தொண்டையை சரி செய்து கொண்டு, பாஸ் ஆகிறத விட ஃபெயில் ஆகி போகணும்னு தான் வேண்டிக்கிறேன் மாமா என்றாள். அப்ப பரீட்சை நல்லாத்தான் எழுதியிருக்க, மாமாவை ஏமாத்தக்கூடாதே என்றவளிடம் வழியோடு ஒரு சிரிப்பு. இது உன் கனவு மீனா குட்டி. என் மாமாவுக்கு முன்னுக்க எல்லாம் பூச்சியந்தே மாமா என்று மீனாள் வீரனின் அழைப்பில் அவன் அருகில் சென்றிட, அக்கா மாதிரிலாம் என்னால லவ் பண்ண முடியாது மாமா என்றாள் அங்கை. லிங்கம் சிரித்தான். அவ்வளவே. லிங்கத்திற்கு தெரியுமே தன் மீதான அவளின் நேசம் எதற்கும் குறைந்தது இல்லை என்று. அதனை அவள் உணர்த்துவதே அவனுக்கு போதுமானதாக இருக்கும் போது சொல்லிக் காட்டிட வேண்டுமா என்ன? அவனுக்கும் அவர்களின் காதலின் ஆழம் தெரியும். இருப்பினும் தன் அண்ணனை போல் தானும் காதலிக்க வேண்டும் என்றுதானே அவனும் விருப்பப்படுகிறான். அதனால் அங்கையின் குற்றை மௌனமாக ஏற்றான். இங்கனை என் பக்கட்டே உட்காருத்தா வீரன் சொல்லிட அவன் பக்கத்தில் அமர்ந்த மீனாளின் பார்வை கடிகாரத்தில் படிந்தது. பாஸ் பண்ணிவிடுவேன் மாமா, நீ சாதாரணமா இரு என்றாள். வீரன் அவளின் கையோடு கை கோர்த்து கொண்டார். அவர்களை பார்த்த லிங்கம், வா எதுவும் ஸ்வீட் செய்வோம் என்று அங்கேயே அழைத்துக் கொண்டு சமையல் அறைக்குள் செல்ல, அங்கு அபி ஏற்கனவே அவள் பாயாசம் செய்ய தயார் செய்து கொண்டிருந்தார். லிங்கம் ஆச்சரியமாக ஏறிட, அதெல்லாம் மீனாக்கண்ணு பாஸ் ஆயிடுவா, முடிவு வந்தது உடனே இனிப்பு உங்கணும்ல, அதே செய்யறேன் என்றார். ரிசல்ட் வந்துருச்சு அமர்தான் பாண்டியன் கேட்டுக்கொண்டே வர, இந்நேரம் இன்னைக்குன்னு பார்த்து நகர்வேணாங்குது என்று பாக்கினை இடித்தார் மீனாட்சி. பல வருடமாக வீரனின் எதிர்பார்ப்பாயிற்றே இது. ஆதலால் குடும்பமே இந்த நாளை அவளாக எதிர்நோக்கினர். கடிகாரம் ஓசை எழுப்பிட பாண்டியன் சென்று தொலைக்காட்சியை உயிர்ப்பித்து செய்தி அலைவரிசையை வைத்திட, வீரன் அதற்கு உரித்தான இணையதளத்தின் பக்கத்தினை திறந்து மீனாளின் தேர்வு எண்ணை அடுத்திட, திரையில் புள்ளியாய் சுழன்று மீனாளின் தேர்வு முடிவு ஒளிர, தொலைக்காட்சியில் மாநில அளவில் UPSC தேர்வில் முதலிடம், இந்திய அளவில் 5வது இடமும் என்று மீனாளின் பெயர் ஒலித்தது. தங்க பொண்ணு! அத்தனை நெகிழ்வாய் கரகரப்பாய் வீரனின் குரல் விழுத்திட, தன்னவளை சுற்றம் மறந்து தனக்குள் பொதிந்து கொண்டிருந்தான். மீனாளை குடும்பமே கொண்டாடி மகிழ்ந்தது. முடிவுகள் வந்த சில மணி நேரங்களில் பல செய்தி ஊடகங்களிலிருந்து ஆட்கள் வந்திட, அனைவரும் திக்குமுக்காடி நின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். கனவு என்னுடையதா இருந்தாலும் இதை அடைவதற்கு முழு காரணம் என் மாமாதான் என்று மீனாள் வீரனை கை காட்டிட, அவங்களுக்காக நான் படிக்க முடியாது, முழு உழைப்பு அவங்களுடையதுதான் என்று வீரன் மீனாளையே அவளின் வெற்றிக்கு சொந்தமாக்கி இருந்தார். மருதன் இந்த பெருமைக்கு காரணம் நீதான் என்று வீரனை தழுவி விடுவிக்க, மகாவும் அபியும் அங்கையுடன் சேர்ந்து பலவித உணவுகளை செய்து இரவு உணவு நேரத்தை அமர்க்கலப்படுத்தியிருந்தனர். எப்போ போஸ்டிங் போடுவாங்க? உணவு நேரம் நாச்சி கேட்டிட, அடுத்த வாரம் நேர்முக தேர்வு இருக்கு நாச்சி, அப்போ பயிற்சி எங்கன்னு சொல்லுவாங்க, எங்க எப்போ எத்தனை மாசத்துக்குன்னு என்று வீரன் விளக்கமாக தெரிவிக்க, மீனாள் அமைதியாக உண்டு முடித்து எழுந்து கொண்டாள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது தங்கோ. அறைக்குள் வந்ததும் தன் கையணைவில் தன்னவளை வைத்துக் கொண்டு வீரன் சொல்லிட, அவனின் கழுத்தை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் மீனாள். சன்னல் திண்டில் முகம் முழுக்க சோகத்தோடு அமர்ந்திருந்தாள் மீனாள். வீரன் அவளுக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து பெட்டியில் அடுக்கிக் கொண்டிருந்தான். மாமா பிளீஸ் பல முறை கெஞ்சிவிட்டாள். அவனை அணைத்துக் கொண்டு அழுது புலம்பி விட்டாள். வீரன் சற்றும் இறங்கி வரவில்லை. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ எடுத்து வச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம் மாமா? மூக்கு விடைக்க அழுகையை கட்டுப்படுத்தியவளாக கேட்டிருந்தாள். போய்தான் ஆவணும்னு அர்த்தமாட்டிக்கு என்று வீரன் பெட்டியினை இழுத்து மூடி எடுத்து வைத்தவனாக அப்போதுதான் அவளின் முகம் பார்த்தான். கஷ்டப்பட்டு படிச்சது வீணா போவும் தங்கோ, ஒழுங்கா போகிறதுக்கு மனசை தயார்படுத்திக்கோ என்றான் அழுத்தமாக. ஏன் வீரா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற?
அவ்வளவு ஆதங்கம் அவளிடம். மீனால் அவனின் பெயரை சொல்வது அரிதிலும் அரிது. அவள் அவனது பெயரை உச்சரிக்கிறாள் என்றால் முழுமையாக அவனுள் அடங்கி உருகும் தருணங்கள் தான் அவை. இப்போது முதல் முறை வருத்தத்தில் அழைத்திருக்க அவளின் அருகில் சென்று அமர்ந்து தன் தோளில் சாய்த்து கொண்டான். எனக்காகடா, அவ்வளவுதான். வீரனின் ஒற்றை வார்த்தை மீனாளின் அத்தனை பிடிவாதத்தையும் தகர்த்திருந்தது. அவனை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் என்ற வருத்தத்தை தனக்குள்ளேயே அழுத்திக் கொண்டே சரி என்றிருந்தால் கண்களை திறக்காது. ஹரியானாவில் ஜிந்த் என்னுமிடத்தில் மீனாளுக்கான 2 வருட பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. அங்கு செல்ல முடியாதென்று அவளின் 1 வார பிடிவாதத்தை 1 வார்த்தையில் முறியடித்திருந்தான் வீரன். அவளே அவனுக்காக எனும்போது அவன் தனக்காக என்று சொல்லிட மறுத்திடுவாளா என்ன? கஷ்டப்படுத்துற மாமா என்றவள், நீ போன் பண்ணாலும் பேசவே மாட்டேன் பாரு என்றவளாக எழுந்து சென்று படுத்துக் கொண்டாள். விடிந்தால் ஹரியானாவுக்கு கிளம்ப வேண்டும். மீனாளின் உடைந்த குரலில் வீரன் மொத்தமாக உடைந்திருந்தான். அவனால் மட்டும் அவனது தங்கப்பொண்ணை விடுத்து எப்படி இருந்திட முடியும்? முயன்றுதான் தன் வழியை மறைத்துக் கொண்டிருக்கிறான். விளக்கினை அணைத்து விடுவிளக்கை உயிர்ப்பித்தவன் மெத்தையில் படுத்த நொடி மீனால் வீரனை இறுக அணைத்திருந்தாள். தொடக்கம் மட்டுமே அவளுடையதாக இருந்தது. முடிவென்பதே இல்லாது மீண்டும் மீண்டும் தன்னவளை தனக்குள் உயிர்ப்பித்து உயிர் உடைய வைத்தான். வீரனின் மென்மையான தேடல்கள் யாவும் எங்கோ தூரம் சென்றிருக்க ஆளுமையாய் தனக்குள் தன் தங்கப்பொண்ணுவை அடக்கி வைத்து அவளின் வேகத்தில் அடங்கி போனான். உயிரை சுருட்டி இருவருள் ஒருவர் கரைந்து வீழ மீளா சுழலில் தன்னவனை சிக்குண்ட வைத்து தன்னை தொலைத்து மீண்டாள் மீனாள். இருவரின் தேடலும் பிரிவின் துயரை ஈடுகட்டும் விதமாக இருக்க ஒருவருள் ஒருவர் பாந்தமாக பொருந்தி பேச்சற்ற அணைப்பில் கட்டுண்டிருந்தனர். மாமா, மெல்ல பிரிந்த மீனாளின் இதழை தனக்குள் உள்வாங்கி விடுவித்தவன், உன்னை அனுப்ப முடியாது, அனுப்பிட்டு எப்படி இருக்க போறேன்னு தவிச்சு போயிருக்க தங்கம். திரும்ப திரும்ப போவலன்னு சொல்லாத, நானே இருக்க வச்சாலும் வச்சிடுவேன் என்றவன் மீண்டும் மறுமுறை அவளுள் மூழ்கி கரை சேர்ந்தான். வீரனின் கட்டுப்பாடற்ற கூடலில் தான் அவனின் வேதனையை கண்டு கொண்டவள் தன்னவனுக்காக தன் வருத்தத்தை தள்ளி வைத்து தன்னை இயல்பாக காட்டிக்கொண்டாள். தினமும் போன் போட்டுடுமாமா, மாசத்துக்கு 2 தரமாவது வந்துடு, வேற என்ன சொல்லணும்? தெரியலையே, என்னோடவே வந்துடுறேன்னு சொன்னிய, முடியாதா மாமா என்று கேட்டவள், முடியாதுதான்ல என்றும் கேட்டுக்கொண்டாள். நீ இல்லாம இருந்துடுவனா வீரா? அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தவன், எதுவும் பேசாதடி என்று மெல்ல முணுமுணுத்தான். 2 வருஷம் மாமா, உன்னை பேசாதன்னு சொன்ன என்றவன் அவளின் மேனியில் தன் முகம் புதைத்திருந்த இடத்தில் பற்கள் பதிய கடித்து வைக்க அது கூட அவளுக்கு இன்பத்தையே கொடுக்க மீண்டும் அவனிடம் ஒரு முறை தொலைந்து கலைந்தாள். சோர்வையும் மீறி இருவரும் விழித்திருந்தனர். மீனால் ஏதேதோ பேசியபடி அவனது மார்பில் படுத்து கிடந்தாள். வீரனும் அவளின் தலை வருடியபடி அவள் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். எந்த விசேஷ நாளுக்கு கூட வர முடியாது மாமா என்ற மீனால், என்னை விட்டு நீ மட்டும் ஜாலியா இரு என்றாள். அவள் என்ன பேசுவதென்று தெரியாது வருத்தத்தில் ஏதேதோ பேசுகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. பசிக்குது மாமா, ஏதாவது செஞ்சுதான் என்றாள். நேரத்தை பார்த்தான். 3 நெருங்கிக் கொண்டிருந்தது. என்றவன் எழுந்து ஆடையை மாட்டிக்கொண்டு கீழே சென்று 1/4 மணி நேரத்தில் திரும்பி வந்தான். என்னது மாமா? கேழ்வரகு மாவு இனிப்பட என்றவன் அவள் முன் தட்டினை வைத்திட அவளோ வாய் திறந்து காட்டினாள். வீரன் ஊட்டிட வேக வேகமாக உண்டவள், நீ ஊட்டி விடாம சாப்பிட்டா மாதிரியே இருக்காது மாமா என்று கண் கலங்கினாள். சோ என்று அவளின் விழிகளை துடைத்தவன், பாக்குற செய்யற எல்லாம் நினைச்சு அழுவாய்ங்களா? கம்மன் இருத்தா, நீ கலெக்டரா வர நாளுக்கு ஆவலா இருக்க என்றவன் தன் கண்ணீரை உள்ளுக்குள்ளேயே மறைத்தான். வீரன் கடைசி வாய் உணவனை வைத்திட அதனை அவனுக்குள் புகுத்தி விலகினாள் மீனாள். எழுந்து சென்று கை கழுவி வந்தவனை நோக்கி மெத்தையில் சம்மணமிட்டு அமர்ந்திருந்த மீனால் கைகளை அகல விரித்து அழைக்க வீரன் சென்று சன்னல் திண்டில் பக்கவாட்டாக சுவற்றில் சாய்ந்தமர்ந்து மீனாளை வாவென்று பார்வையால் அழைத்தான். எழுந்து வந்தவள் அவனின் 2 கால்களுக்கும் இடையில் அவனது மார்பில் தன் முதுகை பதித்தவளாக சாய்ந்து அமர்ந்தாள். மீனாளின் தோளில் தாடை பதித்து அவளின் வயிற்றோடு கைகளிட்டு இறுக்கிக் கொண்டவன் அவளின் வெற்று தோல் வழியாக அதரத்தால் ஊர்வலம் செய்து கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து நிமிர்ந்து இருளில் பார்வை பதித்தான். உன்னை விட்டுட்டு இருக்கணும் மாட்டிக்கு என்று உணர்வற்று கேட்டவன், இருந்ததே ஆவண மாட்டிக்கு என்று அவள் பக்கம் திரும்பினான். அப்ப நான் போகாம உன் பக்கத்தே இருந்துடுவா மாமா? மீனால் உற்சாகமாக கேட்டிட, எப்போன்னு இருக்க நீ என்று அவளின் கண்ணம் கிள்ளினான். இதுக்காக கஷ்டப்பட்டது அதிகம் தங்கம். விளையாட்டெல்லாம் ஓரமா வச்சுப்பட்டு ஒழுங்கா இருக்கணும், நேரத்துக்கு உங்கணும், சரியா உறங்கணும், உடம்ப பாத்துக்கோ.
நித்த போன்ல பாத்துக்கிடலாம் இல்லையா? நான் நேர்ல ஓடி வந்துடுவேன். நீ அங்கன பத்திரமா இருக்கணும். என் உசுறு உனக்குள்ள இருக்குன்னு நினைவு வச்சுக்கத்தா என்று இறுக்கி இணைத்தான். வீரனுக்கும் அதற்கு மேல் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. கண்களை மூடி தாங்கள் இருக்கும் நிலையை அதீத ரசனையோடு உள்வாங்கியவன் அவளின் கன்னம், நெற்றி, உள்ளங்கை என முத்தம் பதித்துக் கொண்டே இருந்தான். அவனது உணர்வுகள் யாவும் கரையுடைந்த வெள்ளமாய் அவனையும் மீறி வெளிவந்தது. நீ இப்படியெல்லாம் பண்ணாக்க எனக்கு போகவே மனசு வராது மாமா என்றவள் வீரனின் மீசையை இழுத்து பிடித்து அவனது கன்னத்தில் அழுத்தமாக இதழ் ஊற்றினாள். விடியல் வந்த பின்னரும் அவர்களின் நிலையில் மாற்றமில்லை. பயிற்சிக்காக அவனை பிரிந்திருக்க முடியாது தவிப்பவள்தான் தான் இல்லை என்றால் அவன் இல்லை என்பது தெரிந்தும் பின்னாளில் அவனை துடிக்க தவிக்க வைக்க இருக்கிறாள். பிரிவிற்கு வருந்துபவள் அவன் வருந்துவான் என்று தெரிந்தே பிரிவை கொடுக்கவிருக்கிறாள். மீனால் இதுவரை எப்படி எதில் செல்லவிருக்கிறோம் என்று கேட்கவில்லை. அவனை விட்டு இருக்க வேண்டும் என்கிற பரிதவிப்பே அவளை மற்றவற்றை சிந்திக்க விடவில்லை. கிளம்பணும் தங்கோ என்றவன் அவளை தன்னிலிருந்து பிரித்தெடுக்க அவளோ அவனது நெஞ்சத்தில் தலைமுட்டி முடியாதென மறுத்தாள். திரும்ப ஆரம்பிக்காதடி என்றவன் தூக்கி கொண்டு சென்று குளியலறைக்குள் விட்டு வரசாவா என்று சொல்லி நகர்ந்தான். இவ போறதுக்குள்ள என் உசுறு ஆவியாகிடும் என்றவன் தலையை உலுக்கிக் கொண்டு எடுத்து வைத்தவற்றை ஒரு முறை சரிபார்த்தான். மீனால் வெளியில் வர அவள் வேண்டுமென்று ஏதும் செய்வாள், கிளம்ப தாமதப்படுத்துவாள் என்று வேகமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். விவரந்தே மாமா என்றவளின் குரலில் சிரித்துக் கொண்டான். இருவரும் கீழே வர அனைவரும் அவர்களுக்காக காத்திருந்தனர். நாச்சியும் அங்கையும் அணைத்து விடுவிக்க நாச்சியின் மகன் நித்ரனை தூக்கி செல்லம் கொஞ்சினாள் மீனாள். பொங்கலுக்கு கூட வர ஆவாதாத்தா மீனாட்சி கேட்டிட இல்லை என தலையசைத்தாள் மீனாள். நீ வெசனப்படாத மீனா குட்டி, நான் கிளம்பி அங்கன வந்து போடுற என்று அவளின் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார் மீனாட்சி. அபியும் மகாவும் அவளின் பாதுகாப்பிற்காக 1000 அறிவுரைகள் மாற்றி மாற்றி வழங்கிட மருதனும் பாண்டியனும் அவளின் தலையில் அழுத்தம் கொடுத்து விலகினர். பிரேம் அவளை ஆதூரமாக தோளோடு சேர்த்து விடுவிக்க போவமா என கேட்ட லிங்கம் வீரனின் கையில் இருக்கும் பெட்டியை வாங்கினான். மீனால் அதிர்வாய் வீரனை பார்த்து சூதானமா கூட்டிட்டு போவணும் லிங்கு, வழியில நல்ல உணவை வாங்கி கொடு என்று லிங்கத்திடம் பேசியபடி மீனால் புறம் திரும்பிய வீரன் அவளின் அதிர்வை கண்டு கொண்டதாக காட்டிக்கொள்ளவே இல்லை. அவளிடம் வங்கி அட்டையை கொடுத்தவன், உன் செலவுக்கு வச்சுக்க, எதுனாலும் வாங்கிக்கோ தங்கோ, பணம் போட்டு விடுற என்றான். எனக்கு இதெல்லாம் வேணா மாட்டிக்கு, நீ கூட வா மாமா என்று அவனை கட்டிக்கொண்டு அழுது விட்டாள். வெளியே நிக்கிதோம் என்று லிங்கம் நகர மற்றவர்களும் வாயிலில் சென்று காத்திருந்தனர். லிங்கு வரான் தங்கோ, பார்த்து போ, சூதானமா இருந்துக்க என்றவன் அணைப்பை கூட்டி நெற்றியில் முத்தம் வைத்து விலகினான். அங்க வந்து விட்டு போட்டு கூட உன்னால வர முடியாதா மாமா அழுகையோடு கேட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னுக்க நீ நின்னாலும் நானே உன்னை போக வேணாம்னு நிறுத்தி போடுவேன். இதுல அங்கன வர வந்து நான் திரும்ப வேணாங்கிறது சந்தேகந்த, நீ புறப்படு என்றவன் அவளின் அழுகையையும் பொருட்படுத்தாதவனாக கைப்பற்றி வெளியில் கூட்டி வந்தான். பிளீஸ் வீரா, அவளின் அந்த குரலுக்கு அவனால் அடுத்த அடியை வைத்திட முடியவில்லை. உசுர உருவாதாத்தா என்று இடையில் கை குற்றி மேல் நோக்கி தலையை உயர்த்தியவன் இதழ் குவித்து காற்றினை ஊதியவனாக தன்னை நிலைப்படுத்தினார். லிங்கு கூட்டிட்டு போடே என்றவன் மீனாளின் முகம் பாராது வேகமாக உள்ளே சென்று விட்டான். கண்ணீரோடு அவன் முதுகு தெரியும் வரை பார்த்து நின்றவள் போடா என்று சத்தமின்றி உதடசைத்து லிங்கத்துடன் யாரின் முகத்தையும் ஏறிட்டு பாராது புறப்பட்டு இருந்தாள். வீரனின் முகம் காணாது யாரின் முகத்தையும் பார்த்து போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லும் திடம் அவளிடம் இல்லை. பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் அன்பு மனதை கணக்கவே செய்தது. மொட்டை மாடியில் நின்று செல்லும் தன்னவளை பார்த்திருந்தவனை நெஞ்சமெங்கும் அவளின்றி நகரவிருக்கும் நாட்களின் சுமை கூடித் தெரிந்தது. இதைவிட பெரும் பாரம் ஒன்றை மீனால் தரவிருக்கிறாள் என்பதை அக்கணம் யாரும் அறிந்திருக்கவில்லை. அதில் வீரன் மொத்தமாக தன்னிலை இழந்து தவிக்க இருக்கிறார்.